ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கீங்க? சரி. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கண்களை மூடி இயேசுவே உங்களுடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆவியானவரை நீங்க பேசுங்கப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்னு சொன்னீங்களே, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுங்க. நாங்கள் சிறுகவும் நீர் பெருக உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். நீதிமொழிகள் 29:1ஆம் வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமாவான். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், நீ குணப்படும்படி வாரம் உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். எப்படி? தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை, இதெல்லாம் ஐஸ்வர்யம் சொல்ற. இந்த மூணுத்தையும் ஐஸ்வர்யம் சொல்றாரு. ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஓ, கர்த்தர் கேட்கிறாரு, விசுவாச பிள்ளையே, அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி, குணப்படாத உன் இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்கான கோபாக்கினை குவித்துக் ஓ, கொள்கிறாயே. விசுவாச பிள்ளையே, உனக்கான கோபாக்கினையை சொல்லுங்க, குவித்துக் கொள்கிறாயே. அல்லேலூயா. என்னடா இன்னைக்கு ஆசீர்வாதமா பேசுவாங்கன்னு பார்த்தா இது ஆதார வசனம் தான். ஓகே, பயப்படாதீங்க யாரும். நீ பயப்படாதே, நான் இன்னொரு கூட இருக்கிறேன். பயப்படாது. என்ன சொல்றாரு? இது ஆதார வசனம் தான். ஆனா பாதி பேருக்கு மூலிலாம் பிதுங்கிருச்சு. என்னடா அப்படின்னு. நல்லா இல்ல. சரி, நீங்க என்ன பண்ணுனா, இது ரெண்டும் ஆதார வசனம். என்னன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் வார்த்தை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படு அப்படின்னா, இல்ல நான் இப்படித்தான் நிமிர்ந்துதான் நிப்பேன் அப்படின்னு கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமாவான். 1. 2வது, நீ குணப்படும்படிக்கு தேவ தயவு உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இது 2 ஆதாரமா வச்சு வேதத்துல ஒரு மனிதனை பற்றி பார்ப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை, இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஆமென். பாத்துக்கங்க, முதல் வசனத்துல போட்டிருக்கு 13:1 போட்டிருக்கு 40 வருஷம் அடிமைப்பட்டிருக்காங்க. இங்க யாருக்கு 40 வயசு? கை தூக்குங்க. யாருக்காவது இங்க 40 வயசா? அப்ப பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு? 40 வயசு அடிமைப்பட்டிருக்காங்கன்னு போட்டிருக்கு. அந்த நேரத்துல ஒரு மனிதன் ஒன்னு வருது பாருங்க. நல்ல நீ வசனத்தை கவனிக்கிறோம். பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வசனம், குறிப்பாக பெண்களுக்கு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி கர்த்தர் சொல்ற வார்த்தை. அது 2ஆம் வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முக்கியமானது மட்டும், ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா. நல்லா கவனிச்சீங்க, அவன் மனைவிக்கு பேர் கிடையாது. அவளுக்கு என்ன அடையாளம்? பிள்ளை பெறாத மலடி. இது எங்க வரும்? பிள்ளை பெறாத மலடியே எங்க வரும்? ஏசாயா. சரி, இங்க வந்துருங்க. பிள்ளை பெறாத மலடி தான் அவருக்கு அடையாளம். படி. கர்த்தருடைய தூதன் அந்த மனோவாவுக்கு தரிசனமாகியா? ஸ்திரீக்கு. வீட்டுக்கார்ட்ட பேசல, ஆம்பளைட்ட பேசல, பெண்கிட்ட தரிசனமாகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீயை நோக்கி, பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானம் குடியாதபடி. கட்டுப்பாடு யாருக்கு? ஸ்திரீக்கு. நல்லா நீங்க கவனிக்கணும். எவ்வளவு நாள் இந்த செய்தியை, இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க. நல்லா ஆழமா படிங்க. தெளிவா போட்டிருக்கு, நீ திராட்சரசம் குடியாமல், மதுபானம் குடிக்காத, தீட்டானது எதையும் கை வச்சிராத, அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படக்கூடாது. இப்ப சொல்றாரு, சவரன் கத்தி உன் புள்ள தலை மேல படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு நசரனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி வரிசையா அந்த காரியங்களை சொல்றாரு. 4வது வசனத்தை சொல்றாரு, எச்சரிக்கையா இருன்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? கடைசி வார்த்தை என்ன சொல்றாரு? எச்சரிக்கையா இரு.
உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போறேன். அந்த குழந்தை தலையில கத்தி படக்கூடாது, முடி வளர்க்கணும். பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் முடி வளர்க்கணும். கிட்டத்தட்ட சிம்சோன் எத்தனை 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 சடை போட்டிருந்தான்? 7 சடை போட்டிருந்தான். உங்க சடையை தூக்கி காட்டுங்க பக்கம் பின்னாடி யாராவது. ஒரு சடைக்கே இங்க வலி இல்லை. கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கும் முடி உருவி உருவி கொட்டுது அப்படியே. எல்லா வீட்டு பாத்ரூம்ல போய் பார்த்தா தெரியும் அந்த ஓட்டையில் அவ்வளோ. அந்த டெய்லி பேரண்ட்ஸ்க்கு என்ன வேலை? நீங்களாம் தொட மாட்டீங்க. பேரண்ட்ஸ்க்கு என்ன வேலை? உங்க பிஞ்சு போன முடியை தூக்கி வெளியே போறதா உங்களுக்கு வேலையே டெய்லி. 7 சடை போட்டிருக்கானா ஒரு ஆண் 7 சடை போட்டிருக்கான். அந்த அளவுக்கு சவரன் கத்தி படம் இருக்கணும். ஆனா உனக்கு அப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? திராட்சரசம் மதுபானம் குடியாமல் தீட்டானதை எதையுமே தொற்றாத. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னா சில நிபந்தனைகளை வைக்கிறார். என்ன சொன்னேன்? அவர் வார்த்தை மட்டும் கவனிச்சிட்ட. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னா சில நிபந்தனைகளை வைப்பார். இந்த பொண்ணுக்கு 3 நிபந்தனை வச்சார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 8ஆம் வசனம். இவன் என்ன பண்ணிட்டான்? நேரா போய் வீட்டுக்கிட்ட சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு தூதர் வந்தாரு, என்னை சந்திச்சாரு, ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப 8வது வசனம். மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி உடனே வீட்டுக்காரர் ஜெபம் பண்றாரு. ஐயோ ஆண்டவரே, நான் இல்லாத இடத்துல வந்துட்டீங்க. நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து இன்னொரு டைம் சில பேர் படிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்தது கீழே நிறைய பேர் நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் அனைவரும் இந்த 2 கண் பார்ப்பதாக, கண்ணை நோண்டுவதாக. நீங்க படிக்கணும். அவங்க படிக்கும்போது கூட படிக்கணும். நான் ஒருத்தர் பாக்குறேன், ஃபுல்லா படிச்சுட்டாங்க. கீழே மைக்க கையில கொடுத்து பிரசங்கம் பண்ண சொல்லிட வேண்டியதான் இப்ப அவங்கள. ஆனா ஒண்ணு தெரியாது. நல்லா கவனிச்சுக்கங்க, படிங்க. மனோவா என்ன ஜெபம் பண்றாரு? அனுப்பின தேவன மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போற பிள்ளையை குறித்து நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். நீங்க திருப்பிங்க 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் மனோவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது, திருப்பியும் பாருங்க, அந்த பெண் மனோவாட்ட வரல. திருப்பியும் அந்த மனோவாவோட மனைவி வயலில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்து, அப்பொழுது அவள் புருஷன் அவளிடம் இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர், அன்னைக்கு ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னல, அவர் எனக்கு தரிசனமானார், திருப்பியும் வந்திருக்காரு என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து மனைவியின் பின்னாலே போய், எப்படி? மனைவியின் பின்னாலே போய். இந்த சிச்சுவேஷன் எப்ப தெரியுமா வரும்? கடன் வாங்கிட்டு பதில் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? வீட்டுல இல்லைன்னு சொல்லி நீ பேசுன்னுவாங்க. கரெக்டா இல்லையா? வீட்டுல ஆய்வுன்னுவாங்க. வெளியில போய் பேச சொன்னா, இருங்க என் ஒய்ஃப் பேசுன்னு போனை கொடுத்துருவாங்க. புரிதல் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அதான் போல்டா பேசும் அப்படின்ட்டு. அப்ப மனோவாவின் பின்னாலே, மனோவாவோட மனைவி பின்னாலே மனோவா என்ன பண்றாரு? முந்தானை பிடிச்சிட்டு ஓடுறாரு. இந்த ஸ்திரியோட பேசினவர் நீதானா என்று அவர் திருப்பி கேட்கிறாரு. இந்த பெண்ணோட பேசினவர் நீர்தானா? அவர் நான் தான் அப்படின்ட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன பண்ணணும்? திருப்பி அந்த தரிசனத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முதலாவது வேதத்துல ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் தரிசனம் பண்ணார். யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? மகதலேனா மரியாளக்கா? சூப்பர்க்கா. முதலாவது ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் தரிசனம் பண்ணார். யாரு? பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்துல. ஆகார். ஏன் இவ்வளவு ஆகார்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு வாய் எல்லாத்துக்கும் நடுங்குது? ஆகார் எல்லாத்துக்கும் பசிக்குது போல. ஆகாரம் வேணுமா? பாத்துக்கங்க. முதலாவது பெண்ணுக்கு தரிசனமானது, ஆகாரே எங்கே இருக்கிறாய், எங்கே போகிறாய்? இல்ல எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? கரெக்டா கேட்டார். எங்க ஊரை சுத்திட்டு வந்திருக்க, இப்ப எங்க போயிட்டு இருக்க? எல்லாத்தையும் கர்த்தர் தான் கேட்கிறார். வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்க, எங்க இருந்து வந்திருக்க, எங்க போற? வீட்டுல இருந்து வந்திருக்க, வீட்டுக்கு தான் திருப்பி போவான்னு சொல்றீங்களா? அது இல்ல. வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கியே, என்னை தேடுறியா? எங்கே இருந்து வந்தாய்? இன்னொருத்தரை கேட்டார், எங்கே இருக்கிறார்? யார? ஆதாம. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இப்ப மனோவாவோட மனைவிக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஆகார்ட்ட பேசின அதே தேவன் பல வருடங்கள் கழித்து யாருக்கு வந்திருக்காரு? மனோவாவோட மனைவிக்கு வந்திருக்காரு. அல்லேலூயா. 2வது பாருங்க, நியாயாதிபதிகள் 13ஆம் வசனம்
13ஆம் அதிகாரம் 19 இதை மட்டும் பிடிச்சிங்க, வேற எங்கேயுமே நீங்க போயிட வேணாம். நியாயாதிபதிகள் மட்டும் பிடிச்சிக்கங்க, வேற எங்கிட்ட நீங்க போயிட வேணாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல உடனே அந்த மனோவா சொல்றாரு, அந்த கர்த்தருடைய தூதனை பார்த்து நீங்க இங்கேயே இருங்க, கண்மலையில வெயிட் பண்ணுங்க, ஓடி போய் சமைச்சிட்டு வந்துடுறேன்னு போய் வைக்கிறார். வாசி அந்த வசனத்தை வாசி. மனோவா போய் 19ஆம் வசனம், வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அந்த கண்மலை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். நல்ல நீங்க கவனிக்கணும், கண்மலையின் மேல் வைத்தான். செலுத்தினான். நெருப்பு கிடையாது அங்க, அந்த இடத்துல நெருப்புன்ற வார்த்தையே வரல, கண்மலையில வச்சிருக்கான். அப்படி அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில், ரெண்டு பேரும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதிசயம் விளங்குனுச்சான். அவருக்கு ஒரு பேரு, என்ன பேரு? அதிசயமானவர். மிராக்கிள் ஒர்க்கிங் காட், வண்டர் ஒர்க்கிங் காட், வண்டர் ஒர்க்கிங் காட். அப்படியே டக்குன்னு அதிசயங்களை செய்கிற தேவர், அதிசயங்களை செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்து பலி செலுத்துறாங்க. நீங்க நினைக்கிறீங்க சர்ச்சில் காணிக்க போடுறோம், காசே இல்ல, செல்னத்துல 10 ரூபா போறீங்கன்னு வச்சுக்கலாம், 5 ரூபா போறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். அல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்தினால் கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். கண்மலையில போய் தங்களால முடிஞ்சதை கொண்டு போய் வைக்கிறாங்க, அதிசயம் விளங்குனுச்சு. அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை, நெருப்பு பத்தே வைக்கல, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தில் அக்கினி ஜுவாலையில ஏறி போனார். அந்த நெருப்பு பத்துனுச்சுல, அந்த அக்கினி ஜுவாலையிலே அப்படியே மேல போயிட்டாராம். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அம்மையெல்லாம் சொல்ல மாட்டியா? நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அவ்வளோ மகத்துவம் உள்ளவர், உயிருள்ளவர். அல்லேலூயா. நம்ம கேட்ட உடனே நமக்கு உடனே அத பதில் தராது. நோ ஃபயர், ஆனா பாத்தீங்கன்னா பர்ன் ஆயிடுச்சு. சரிங்களா? உடனே மனோவா மனைவியும் கண்டு 22ஆம் வசனத்துல மனோவாவோட வீட்டுக்காரர் சொல்றாரு, தேவனை கண்டோம், செத்தோண்டா, கண்டிப்பா சாகவே சாவோம்ன்றாரு. உடனே படரிலே அடிச்சு உங்க மனைவி, யோ சொல்றதை கேளியா? அடுத்த வசனம் படி. கொன்று போட சித்தமாயிருந்தால், ஆண்டவர் நம்மளை கொன்று போட சித்தமானால் அவர் நம்முடைய கையில் சர்வாங்க தகன பலி போஜன பலி ஒப்புக்கொள்ள மாட்டார். இந்த காணிக்கை ஏத்துக்குவாரா? தரிசனம் கொடுத்திருப்பாரா? சும்மா தொட்டத்துக்குலாம் பயந்துட்டே இருக்காதயா, போயாங்கிட்டு. இவையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவையெல்லாம் காட்டவும் மாட்டார், பேசவும் மாட்டாரு. நான் ஒரு பொம்பளை தைரியமா நிக்கிறேன், நீ என்னமோ தொட எப்படி நடக்குது உனக்கு? பேஸ் இது பில்டிங் ஸ்ட்ராங் தான், பேஸ் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு ஏதாச்சும் பார்த்தா போதும், ஒரு சில பேருக்கு ஓயாம ஒண்ணுக்கு வரும் பயத்துல. பாத்திருக்கீங்களா? பயத்துல ஆரம்பிச்சிருக்கு. பாத்துக்கங்க, நல்லா கவனிச்சீங்க. நடுங்குது இந்த ஆளுக்கு. இவங்க என்ன பண்றாங்க, உடனே கல்தாம்பட்டியில ஒண்ணு போட்டு, ஆண்டவர் நம்மளை அடிக்கிற ஆளா இருந்தா இந்த பலியை ஏத்துக்குவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். இப்ப எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். என்ன, யாருக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கு? மனோவா தம்பதிக்கு குழந்தை பிறந்துருச்சு. சரிங்களா? தலைப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா? தரிசனமானாரு. எத்தனை திருப்பு தரிசனமானாரு? 2 திருப்பு தரிசனமானாரு. 2 திருப்பு யாருக்கு தரிசனமானாரு? மனைவிக்கு தான் தரிசனமானாரு. மேட்டர்லாம் கேட்டுக்கிட்டாங்க, பலி செலுத்தினாங்க, அதிசயம் விளங்குனுச்சு, எல்லாம் அருமையா நடந்துருச்சு. உங்களுக்கு அறிமுகம் தெரிஞ்சிருச்சு. இப்ப தலைப்பு எழுதிக்கங்க, அபிஷேகத்தை விட்டு வழி விலகுதல். ஒருத்தர் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று வழி விலகுனாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த சிம்சோன் ஒரு உதாரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை விட்டு வழி விலகுதல் தலைப்பு எழுதிக்கங்க, அபிஷேகத்தை விட்டு வழி விலகுதல். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு 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 எத்தனை பாயிண்ட்? ஒரு 7 பாயிண்ட். 7 பாயிண்ட்லயும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நல்லா நீங்க காதை கொடுத்து நல்லா நீங்க கவனிக்கணும். நீங்க பைபிள் எடுக்காட்டினா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு சூப்பரா வாசிக்கிறாங்க. நீங்க எடுக்கிறன்ற பேர்ல யோவானை போய் அங்க பழைய ஏற்பாட்டுல தேடிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அதனால யோசுவாவை பார்த்து தேடிட்டு இருக்காங்க சில பேர். யோவானுக்கு யோசுவாவுக்கு வித்தியாசம் தெரியல. அப்ப எடுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு வாசிக்கிறாங்க, நீங்க நல்லா கவனிச்சா மட்டும் போதும். அபிஷேகத்தை விட்டு வழி விலகுதல் நல்லா நீங்க கவனிக்கணும். குழந்தை சொன்ன மாதிரியே மனோவா தம்பதிக்கு குழந்தை பிறந்துருச்சு. மலடியா இருந்தவ ஒரு பையனை பெற்றா. அந்த பையனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகவா, சிம்சோன் என்று பெயரிடுவாயாக. யாரை பத்தி பாக்குறோம் இன்னைக்கு? சிம்சோன்.
சரி, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிறந்துட்டான், அவனை பத்தி ஒண்ணுமே கிடையாது. அவனை பத்தி ஃபர்ஸ்ட் அறிமுகமே என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளே ஒரு பெண்ணை திம்னாத்திலே கர்த்தரை அறியாத பெலிஸ்தருடைய ஒரு குமாரத்தை ஒரு பெண்ணை கண்டு கண்டு திரும்ப வந்து தன் தாய் தகப்பனை நோக்கி தாய் தகப்பனை நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளே ஒரு பெண்ணை ஒரு கண்டேன், பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவளை எனக்கு கொல்ல வேண்டும். உன்னைய தாண்டா கொல்லணும், அவளை எனக்கு கொல்ல வேண்டும். அவனோட அறிமுகத்தை பாத்தீங்களா? அவனோட அறிமுகத்தை பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஏசப்பாவை பத்தி சொல்லும்போது ஏசப்பாக்கும் மரியாளுக்கு இதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஏசு என்று பெயரிடுவாயாக. 12 வயசுல ஏசப்பா எங்க நின்னாரு? தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இவனை பத்தி அட்ரஸே இல்ல. இந்த சிம்சோனை பத்தி டைரக்டா எங்க பண்ணிட்டான்? திம்னாத்துக்கு போய் பொம்பளைய பார்க்க போயிட்டான். இதான் இவனோட அறிமுகம். நல்லா நீங்க கவனிக்கணும். உடனே அவங்க தாய் தகப்பன் என்ன பண்றாங்க பாங்க 2:3 நீ விருத்தி செய்தனம் இல்லாத ஏண்டா பெலிஸ்தர் உனக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா கிடைக்கல, இப்படி போய் உலகத்துல பாக்குறேன்னு சொல்லி உன் சகோதரன் குமாரத்திகளே என் ஜனமாக ஒரு பெண்ணை கொல்லலாம் பாத்துருக்கலாமே. கடைசியில என்னாச்சு? அவன் என்ன பண்றான்? சிம்சோன் அதற்கு பிரதித்திரமாக, அவள் என் கண்ணுக்கு ஆஹா பிரியமானவள், என் கண்ணுக்கு பிரியமானவள், பிரியமா இருக்கா, அவளே எனக்கு கொல்ல வேண்டும். அவ தான் வேணும், அவளான நான் செத்துருவேன். பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதுமாய். அந்த பார்வைக்கு இன்பமா, பார்க்க பல இருக்கும். அந்த பாலிஷ் அடிச்சாலே சோலி முடிஞ்சுச்சு அங்க. எல்லாம் இது போய் வாஷ் பண்ணா போதும், ஒரு வாட்டர் வாஷ் பண்ணா போதும், கருகருன்னு இருக்கும். புரியுதா இல்லையா? போட்டு பெயிண்ட் இதை பட்டி பார்ப்பீங்களா அங்கிள்? பட்டி பார்ப்பீங்களா தெரியுங்களா? செவுத்துல பட்டி பார்ப்போம்ல, பட்டி பார்க்குற மாதிரி போட்டு அப்படியே சும்மா மொழுன்னு அப்படியே நெய் குழந்த மாதிரி ஒரே ஒரு வேர்த்தா போதும். வேர்த்தா மூஞ்செல்லாம் கழுவ வேணாம், வேர்த்தா போதும். ஐயோ வேர்க்குது ஏன் மேக்கப் கலைஞ்சிரும், பல்லெல்லாம் தெரிஞ்சு போயிருங்களா, கருப்பு தெரிஞ்சு போயிடும். சில பேருக்கு மூஞ்சி மட்டும் கலரா இருக்கும், கையெல்லாம் கருப்பா இருக்கும். நல்லா கண்டுபிடிச்சிடலாம் மேக்கப் போட்டிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்? நீங்க கவனிக்கணும். என்ன போட்டிருக்கு? அவன் அந்த பொண்ணு தான் எனக்கு கண்ணுக்கு பிரியமானவள், கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். உடனே என்ன பண்றாங்க? தாய் தகப்பன் வழி இல்லாம போயிட்டு படி. அப்படியே சிம்சோனும் அவன் தாய் தகப்பனும் திம்னாத்துக்கு புறப்பட்டார்கள். திம்னாத்துக்கு புறப்பட்டார்கள். அந்த ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது கெர்ச்சிக்கிற நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. கர்த்தருடைய பிள்ளையே நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு வந்தது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல விசுவாசியை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வந்துச்சா? சிம்சோனுக்கு சிங்கம் வந்துச்சா? முழுங்குறதுக்கு வந்துச்சா? அடுத்தது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, சோதனைக்காரன் இயேசுவினிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்லி கர்த்தரை ஏசப்பாவையே கெர்ச்சித்து சோதிக்க வந்தான். நல்லா நீங்க கவனிக்கணும். நல்ல வார்த்தை உங்களுக்கு புரியுதா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம். சாத்தானுடைய குறியே ரட்சிக்கப்படாதவர்கள் கிடையாது. சாத்தானுடைய குறியே யார் தான்? ரட்சிக்கப்பட்ட நம்ம தான். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அதே மாதிரி சாத்தானுடைய கண்கள் விசுவாசி மேலேயே நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி கெடுக்கலாம்? யாரு கூட கெடுக்கலாம்? வந்துருச்சு. வாசிங்களேன், 5ஆம் அதிகாரம் வந்துருச்சு. உடனே பாருங்க, நாம் எத்தனை தரம் தவறு அந்த சிங்கம் வந்துருச்சு. படி, சிங்கம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றான்? ஒரு ஆட்டை படி கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கி, கர்த்தருடைய நல்லா கவனிச்சீங்க. போயிட்டு இருக்காங்க. என்ன பாருங்க, போயிட்டு இருக்காங்க. எய்தாப்ல யாரு வந்துட்டா? சிங்கம். உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரா? கழுத்தோடய பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போயிடலான்னு எங்க போற? இல்ல, என்ன பண்ணிட்டாரு? சிங்கம், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சிங்கம் வந்துருச்சு. உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினபடியால் அவன் தன்னுடைய கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஆமென் கரங்களை திருக்கத்திலே மேம்படுத்துவோமா, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டான். கிழிச்சு எப்படி போட்டிருப்பான்? இப்படி புளிஞ்சா, இப்ப புடிச்சு இப்படி புளிஞ்சா புளிஞ்சிருப்பான்னு போட்டிருப்பாரு.
கிழித்தான்னா எப்படி பட்டிருக்க? வாயர் வெட்டு நல்லா சிங்கத்தை ரெண்டா கிழிச்சிட்டான். அப்படியே துணியை ரெண்டா கிழிக்கிற மாதிரி வாய் கிழிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்கினார் என்றால் சாத்தானுக்கு பயப்பட மாட்டீங்க, சாத்தானுக்கு பயப்படவே மாட்டீங்க, சாத்தானுக்கு முதுகு காட்ட மாட்டீங்க, சாத்தானுக்கு எதிராய் போய் அவனை வீழ்த்துவீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தாவீது என்ன ஆச்சு? தாவீதுக்கு எகிப்துல யார் வந்தா? கோலியாத் வரும்போது தாவீது சொல்றான், சவுல்ட்ட சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது, ஆடை புடிச்சுக்கிச்சு, நான் உடலையே ஒண்ணு தானே போயிட்டு போதுன்னு உடலையே ஓடி போய் அதோட ஆட்டை வாய் தப்பு வித்தேன். உடனே அந்த சிங்கம் கோவத்தை என் மேல காட்டுனுச்சு, ஒரு ஆட்டை கிழித்து போடுவதை போல கிழித்து போட்டேன் என்று சொல்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வாசமாய் இருப்பார் என்றால், அல்லேலூயா, கர்த்தர் உங்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். பிசாசுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வழி விலகி வசனம் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, சிம்சோன் வழி விலகி போட்டிருக்கா இல்லையாங்க? எத்தனாவது வசனம்? 8ஆம் வசனமா? அண்டர்லைன் பண்ணுங்க. சிம்சோன் வழி விலகி போனான். வழி விலகி போகும்போதுதான் என்னத்த ஃபேஸ் பண்ணான்? சிங்கத்தை ஃபேஸ் பண்ணான். சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? வழி விலகி போனான், சிங்கத்தை ஃபேஸ் பண்ணான். கர்த்தருடைய பிள்ளையே, வழி விலகி போனால் சாத்தானை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்கள் வழி நேரா இருந்துச்சுன்னா உங்கள் பாதை நேரா பரலோகத்துக்கு இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? சரி, நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் முறை கர்த்தர் காப்பாத்தினார். வழி விலகி போனான், ஆனாலும் கர்த்தர் காப்பாத்தினார். ரெண்டாவது செகண்ட் பாருங்க, ரெண்டாவது காரியம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 7-8. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். திருப்பியும் பாருங்க, வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி. உங்களுக்கு தெரியும் அந்த கதை, வேணாம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே பாருங்க, அடுத்தது 16ஆம் வசனம் எடுத்துக்கங்க. 16ஆம் வசனம் மூன்றாவது பாயிண்ட். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 16வது பாயிண்ட். சிம்சோனின் பெண் ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல். நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்பிளா அந்த கதையை சொல்லிடுறேன். என்ன பண்றான்? ஒரு பெண்ணை பாக்குறான். அந்த பெண்ணை வந்து என்ன பண்றாங்க? வேற ஆள்கிட்ட கொடுத்துறாங்களா? அது இனிமேல் தான் வருது. ரைட், நல்லா கற்றுக்குங்க. ஒரு விடுகதை சொல்றான். அந்த விடுகதை எப்படி வந்துச்சுன்னு நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். இப்ப வாசிக்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சிங்கத்தை கிழிச்சு போட்டான்ல, தேன் வந்துச்சுல, அதை வச்சு ஒரு விடுகதை உண்டாகிருக்கான். நீங்க அதை வீட்லயே படிச்சு பாருங்க, எப்படி வருது பாருங்க. வந்தது இப்படி ஒரு இவனுக்கு ஆணுச்சு, இவனுக்கு ஆனது மக்களுக்கு எப்படி புரியும்? இப்ப நான் பேசுறது உங்களுக்கு எப்படி புரியும்? புரியாது. அதே போலதான் அவனுக்கு என்ன பண்ணுச்சு, உடனே எல்லாம் மண்டையாட்டினீங்க, புரியாது. இதே போலதான் அவன் ஒரு கேள்வி கேட்டான், மக்களுக்கு புரியல. நல்லா மேட்டரை கவனிங்க. ஒரு விடுகதையை சொல்லிட்டான். பொண்ணு பார்க்க போறான் ஒரு ஊர்ல. அங்க ஒரு விடுகதை சொல்றான், பதில் தெரியல. 7 நாளுக்குள்ள 7 நாளுக்குள்ள ஆன்சரை சொல்லணும். இல்லாட்டினா 30 போர்வையும் துப்பட்டையும் ட்ரெஸ், மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டான். எப்படி பாருங்க, ஃப்ரீயா செலவு முடிச்சிட்டான். கல்யாணம் பண்ண காசு ஆகும்ல. என்ன பண்ணிட்டான்? ஒரு விடுகதை சொல்றேன், கண்டுபிடிச்சின்னா, கண்டுபிடிக்கலன்னா எனக்கு 30 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துரு, டெய்லி 1 போட்டு ஆட்டுவேன். நான் கண்டுபிடிக்கலன்னா நான் உனக்கு எடுத்து கொடுத்துறேன்ட்டான். சரியா? கடைசியில் என்னாவது, இந்த பெண் பாருங்க என்ன பண்ணா, முன்பாக அழுது, டெய்லி என்ன பண்றான், வந்து உட்கார்ந்து அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். ரொம்ப நேசிக்கிற, ஐ லவ் யூ எல்லாம் சொல்ற, ஆனா இந்த என்ன விடுகதைன்னு சொல்ல மாட்டேங்கிற. கூட இருக்கவங்களாம் அங்க இருக்கவங்களாம் சொல்றாங்க. அது ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்களேன். 7ஆம் நாளில் அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து, இதான் முக்கியமான வார்த்தை, சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதை எங்களுக்கு விடுவிக்கும்படி நீ அவனை நயம் பண்ணு. அண்டர்லைன் பண்ணு, நீ அவனை நயம் பண்ணு. இல்லாவிட்டால் உன்னையும் உன் தகப்பன் வீட்டாரும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம். அதுதான். நல்லா பாருங்க, நயம் பண்ணி ஏமாத்தி அவன்கிட்ட வாங்க பாரு. எந்த சூழ்நிலையிலும் சாத்தான் வந்து உங்களை கை வைக்க முடியாது. ஆனா ஏதாச்சும் ஒரு உங்களுடைய வீக்னஸ்ல கை வச்சு நயம் பண்ணி உங்களை விழ வச்சு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வெளியே எடுக்க பார்ப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க பெற்ற அபிஷேகத்தை, ரட்சிப்பை
நயம் பண்ணி வெளியெடுக்க பார்ப்பான். இவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த நேரத்துல ஆன்சர் என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வழி விலகி போனா இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிங்கத்துல இருந்து காப்பாத்தினார். ரெண்டாவது பாயிண்ட் வழி விலகி போனா அப்பையும் காப்பாத்தினார். அவன் வந்து அந்த தேனை சாப்பிட்டான், உங்களுக்கு தெரியுமில்ல, சாப்பிடக்கூடாத பொருளை சாப்பிட்டான், ஏசப்பா மன்னித்தார். அவன் அடிச்சாருன்னு போடவே இல்லை. நல்லா புரியுதா? 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், கெர்ச்சிக்கிற சிங்கத்துல இருந்து காப்பாத்தினாரு. ரெண்டாவது பாயிண்ட் வழி விலகி போய் தப்பு செஞ்சான், ஆனாலும் கர்த்தரை அடிக்கல, மன்னித்தார். மூன்றாவது பாயிண்ட் இப்ப என்ன சொல்லியிருக்கேன், அழுது நயம் பண்ணி ஆன்சரை வாங்கிட்டான், ஆனாலும் கர்த்தர் எப்படி அவனுக்கு உதவி செஞ்சாரு பாருங்க. உடனே என்ன பண்ணு, கர்த்தருடைய 19ஆம் வசனத்துல கர்த்தருடைய இவன் உண்மையை சொல்லிட்டான். அந்த விடுகதை அந்த பொண்ணுகிட்ட சொன்னா அவன் என்ன பண்ணிட்டான், நேரா போய் அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப யாருக்கு ட்ரெஸ் தரணும், 30 ட்ரெஸ் தரணும். சிம்சோன் அந்த ஜனங்களுக்கு 30 ட்ரெஸ் தரணும். இவன் என்ன கையில ஒண்ணு இல்ல, நேரா கிளம்பிட்டான். ஊருக்குள்ள போய் என்ன பண்றான், 30 பேரை கொன்று 30 பேர்த்த கொன்னு போட்டிருந்த ட்ரெஸ்ஸ உருவி கொண்டு வந்து விடுகதை விவரித்தவர்களுக்கு இந்தா அங்க என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். இந்த நேரத்திலயும் கர்த்தர் உதவி செஞ்சார். செய்யறது என்னது, தப்பு. ஃபர்ஸ்ட் திம்னாத்துக்கு போனது தப்பு, சிங்கத்துல இருந்து காப்பாத்தினார். நான் கேள்வி கேட்பேன். ரெண்டாவது வழி விலகி போய் அந்த செத்து போன பிரேதத்துல தீட்டானதை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, செத்து போன பிரேதத்துல இருக்க தேனை எடுத்து சாப்பிட்டான், அடிச்சாருன்னு போடவே இல்லை, மன்னித்தார். மூன்றாவது நயம் பண்ணி ஆன்சரை சொல்லிட்டான், சொல்லக்கூடாத ஆன்சரை சொல்லிட்டான், ஆனாலும் அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்கிறதுக்கு 30 பேர்த்த அடிச்சு காலி பண்றதுக்கு கர்த்தருடைய ஆவி இறங்குனுச்சு. ஒருத்தரை ஆண்டவர் நேசிக்கிறார்னா எவ்வளவு வாய்ப்பு தராரு பாருங்க. நான்காவது வாய்ப்பு நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4வது வாய்ப்பு. சில நாள் சென்ற பின்பு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சிம்சோன் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காண போய் திருப்பி என்ன பண்றான், போய் பார்த்துட்டு வரலாம், இந்த போய் பார்க்கலாம், போயிட்டு திரும்பி எட்டி பார்க்கறது இதெல்லாம் தப்பு. ஜன்னல்ல ஒட்டி பார்க்கறது, ஓட்டையில பார்க்கறது. சில பேர் எப்படி வேடிக்கை பார்ப்பாங்க, ஜன்னல் சாத்தி இருக்கும், சென்டர்ல ஒரு கோடு இருக்கும், வெள்ளை கடல்ல தெரியும், தெரியுங்களா, அதுல போய் கண்ணை விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கிட்டு இருந்து என்ன பண்ணணும், ஈக்கிச்சு விட்டுறணும், கண்ணில் விட்டுறணும். சில நேரத்தில் திடீர்னு பூச்சி கிச்சி அடிச்சிடும். ஐயோ என்ன ஆச்சு, ஒட்டி கேட்டேன், பூச்சி அடிச்சிருச்சு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. என்ன போட்டிருக்கு, என்ன வசனம் பார்த்தோம், சில நாள் சென்ற பின்பு போய் பார்த்தான், அவன் தகப்பன அவனை உள்ளே போக உள்ள என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கங்க. இவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண்ணை இவன் வராதனால அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டான், அவன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியா, நல்லா கேட்டுக்கங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது, இவனுக்கு செம்ம கோபமாயி 15ஆம் அதிகாரம் 4:5 பாருங்க. அவன் புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து, செஞ்சது தப்பு, ஆனாலும் பாருங்க 300 நரியை பிடித்து, பந்தங்களை எடுத்து, ஒரு தீப்பந்தத்தை எடுத்து, வாளோட வாள் சேர்த்து, 2 வாளோட சேர்த்து சென்டர்ல தீப்பந்தத்தை வச்சு கட்டி பந்தங்களை கொளுத்தி ஊருக்குள்ள விட்டுட்டான். இந்த ரெண்டு நரியோட வால்ல நெருப்பு போயிட்டு இருக்கு. நான் 2 நிறையா பிடிச்சி கட்டிட்டான். நேரா ஊருக்குள்ள போய் ஊரையே வயலையே காலி பண்ணிருச்சு. செஞ்சது இவன் மேல தப்பு, ஆனாலும் இப்ப கூட கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் மேல கிருபையா இருக்காரு. பல முறை கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பாரு. பல முறை கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான், அவன் மேல வச்ச அபிஷேகத்திற்காக கர்த்தர் பல முறை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தர் பல முறை நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. மனம் திரும்பணும். சிம்சோனுக்கு இதோட எத்தனை வாய்ப்பு கொடுத்துட்டாரு, 4. 1 என்ன, சிங்கத்துல இருந்து காப்பாத்தினார். 2 வழி விலகி போய் தேனை செத்த பிரேதத்துல இருந்து தேனை சாப்பிட்டான், உடன்படிக்கை உடைச்சான், அப்பையும் அடிக்கல. 3வது நயம் பண்ணி ஆன்சரை சொல்லிட்டான், 30 வஸ்திரம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. 4வது நரிக்கு பந்தத்தை கட்டி விட்டு, 4வது 300 நரி திருப்பியும் பாவம் செய்ய போறான். அந்த இடத்துல 300 நரியை வச்சு ஊரை காலி பண்ணா இப்பயும் கடவுள் ஒன்ன மன்னிக்கிறாரு. 5வது வாய்ப்பு நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாங்கள் உன்னை இறுக கட்டி, நல்லா கவனிச்சீங்க, அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொண்டு போட மாட்டோம் என்று சொல்லி. நல்லா கவனிச்சீங்க. இவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஊர்ல கொளுத்தி விட்டுட்டு நேரா மேல போய் மலை தேசத்துக்கு போய் உட்காந்துட்டான். அங்க இவங்களுடைய சொந்த ஜனங்களே வந்து கீழே வந்திருக்காங்கப்பா உன்னை பிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்றான், என்னைய கயிறால கட்டுங்கன்னு சொல்லி நேரா கீழே வரான். 2 புது கயிறினால் அவனை கட்டினார்கள். 14ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கி
இறங்கினதினால் திருப்பியும் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினபடியால் அவன் புயங்களில் கட்டியிருந்த அவன் மேல் கட்டியிருந்த அந்த புது கயிறு நெருப்பப்பட்ட நூல் போல நெருப்புப்பட்ட நூல் போல அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருக்கும்போது ஏதாலும் உங்களை கட்ட முடியாது. எவ்வளவு பெரிய புது கயிறாலும், புது கயிறுன்னு அங்க போட்டிருக்கு, புது விதமான எண்ணங்களாலும் உங்களை மக்கள் கட்டினாலும் அந்த எண்ணங்களை கர்த்தர் நெருப்பப்பட்ட நூலை போல தெரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை அவருடைய அக்கினி அதை நிர்மலமாக்கும். அல்லேலூயா. சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் அவருடைய சுதந்திரம் போட்டிருக்கு. எல்லாமே கர்த்தருடைய ராஜாக்களும் ஆசாரியர்களும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். புது கயிறால கட்டிட்டாங்க. நேரா போய் எதிராளி கிட்ட ஒப்பு கொடுக்க போகும்போதும் நூல் நெருப்பப்பட்ட நூலை போல தெரிச்சு போனுச்சான். அல்லேலூயா. இதோட எத்தனாவது திருப்பி காப்பாத்திருக்காரு? 5 முறை. தப்பு செஞ்சுட்டு மலை மேல போய் உட்கார்ந்துக்கிட்டான். ஆனாலும் கூட்டிட்டு வந்தப்பையும் இந்த முறையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கினாரு, காப்பாத்தினாரு. பல முறை நம்ம பாவம் செய்யறோம், பாவம் செய்யக்கூடாதுன்னு சர்ச்சில் பிரசங்கம் பண்றோம். பைபிள் படிக்கும்போது கர்த்தர் பேசுறாரு, எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, மீறுறோம், மீறி 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 பாவம் செய்யறோம். இந்த நிமிஷம் வரை கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க உள்ள இருக்கிற யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது, எல்லாருமே பாவிகள். ஆனாலும் கர்த்தர் இந்த நிமிடம் வரை கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறார், மன்னிக்கிறாரு, வாய்ப்பு தராரு. புதிய புதிய வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்து 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 இந்த வருஷமும் இருக்கட்டும் சொல்லி கொத்தி ஏறுபடுவேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து திருச்சபையிலே நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. வெட்டி எரிந்து போடு அப்படின்ற சூழ்நிலை நிறைய நாள் வந்திருக்கும். பிதா ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. ஆனாலும் ஏசப்பா நமக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு கர்த்தர் இரவும் பகலும் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி இந்த திருச்சபையில நம்ம நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிம்சோனுக்கு எத்தனை முறை வாய்ப்பு வந்திருக்கு பார்க்காம சொல்லுங்க. கெர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு தப்பிட்டார். 2வது சத்தமா வழி விலகி போனா, செத்த பிரேதத்துல இருந்து எடுத்து சாப்பிட்டான், மன்னித்தாரு. 3வது நயம் பண்ணி ஏமாந்துட்டான், 30 வஸ்திரம் கிடைக்க உதவி செஞ்சாரு. 4வது திரும்ப போனான், 300 நரி வச்சு இது பண்ணான், அப்பையும் காப்பாத்தினாரு. தப்பு செஞ்சுட்டு மேல போய் உட்காந்துக்கிட்டான், புது கயிறால கட்டி எதிராளி கையில ஒப்பு கொடுத்தாங்க, அப்பையும் காப்பாத்தினாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுக்காக நம்ம தப்பு செஞ்சுட்டே இருக்கலாம், ஆண்டவர் மன்னிப்பாரு அப்படி கிடையாது. அவனுக்கு அத்தனை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா மாட்டிக்கிட்டான். கடைசியில தப்பு செஞ்சு 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 ஒரு நாள் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு அத்தனை வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்தது பாருங்க, எத்தனாவது பாயிண்ட் படிச்சிருக்கோம்? 4 பாயிண்ட் படிச்சிருக்கோம். 5வது பாயிண்ட் உடனே படிங்க. உடனே அவன் இருங்க, நல்லா கவனிச்சீங்க. மேல இருந்து 5வது பாயிண்ட் சொல்றேன். 5வது பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல 5வது பாயிண்ட் அப்படியே கண்டினியூ பண்றேன். என்ன நடந்துச்சு லாஸ்ட்ல பாருங்க. புது கயிறால கட்டினாங்கல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கினோன்னு கயிறு நூல் நெருப்புல போய் ஒரு நூலை வச்ச மாதிரி எல்லாம் அறுந்து போயிடுச்சு. உடனே என்ன பண்றான் பாருங்க, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து பாக்குறான். வெறி ஆயிட்டான், எதைய தூக்கி அடிக்கலான்னு தெரியல. திரும்பி பாக்குறான், ஒரு கழுதையோட பச்சை தாடை எலும்பு. அதை எடுத்து கறிக்கடை சைடு போயிருப்பான் போல. இங்க தவுடா மட்டும் கீழே கிடக்கு. என்ன பண்ணிருக்கான்? எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று அதனாலே எதிராளிகளை 1000 பேரை கொன்று போட்டான். கரங்களை திருக்கத்தை மேம்படுத்துவோமா? ஏன்னா உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? ஒருத்தர் அவன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினால 1000 பேத்த கொண்டிருக்கான் பாருங்க. ஏற்கனவே எத்தனை பேரை கொன்னான்? ஒரு ஆளு 30 பேத்த. நம்மள ஒருத்தர் உங்க கையில கத்தியை கொடுத்து யாராவது கொலை பண்ணுங்க, உங்களுக்கு தண்டனை இல்லைன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவோம்? கையில நடுங்கிரும், பண்ண மாட்டோம். ஆனா ஒருத்தரை கொல்றதே பெருசு, 30 பேத்த கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அடுத்தது 1000 பேத்த கொண்டிருக்கிறான். இங்க ஒரே ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேத்த கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கி இருப்பார் என்று பாருங்கள். அல்லேலூயா. சாத்தான் எப்ப ஏற்பட்ட பிசாசா இருந்தாலும் எதிர்த்து நிக்கணும். அதை பண்ணிட்ட சொன்னது அதுதான். நீ நல்ல ஆயத்தமா நீ அந்த இடத்துல ஊழியம் செஞ்சிருந்தீனா 2 அடி அடிச்சிருக்கான் அவங்க தம்பி, அது கூட வராம பார்த்திருக்கலாம். ஊழியம் செஞ்சாவே பாடுகள் இருக்கத்தான் செய்யும். 4 பிசாசு ஓடிடுச்சு, ஆனாலும் பாத்துங்க 2 அடி விழுந்துருச்சு. இதுதான் ஊழியம். அப்படிதான் இருக்கும். இப்படிதான் நாங்களாம் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா நாளும். அப்ப நல்லா கவனிச்சீங்க. 1000 இத கொண்டு போட்டு அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். எப்படி
1000 பேத்த குமிச்சு போட்டிருக்கான். செத்த பிரேதங்களை 1000 பேத்த குமிச்சு போட்டிருக்கான். இதனாலே கொன்றேன் என்று ஒரு பாட்டு இருக்கு. என்ன போட்டிருக்கு? சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் சீறி வரும் சிங்கத்தையும் கிழிக்கலாம், பட்சணமும் இப்படி வச்சு அடுத்தது ஒரு ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு எதிரிகளை விரட்டி அடிக்கும் இரும்பு. பாத்துக்கங்க, ஒரே ஒரு பச்சை தாடை எலும்ப வச்சு 1000 பிசாசுகளை அவன் துரத்தி இருக்கிறான். அல்லேலூயா. 1000 பேத்த நிர்மூலமாக்கி இருக்கான். நீங்க உங்களுக்கு விரோதமாக வர எதுக்கும் நீங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தால் மற்றும் போதும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சீங்க, 5 முறை காப்பாத்திருக்காரு. 6வது முறையும் காப்பாத்துறாரு பாருங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் மிகவும் தாகம் அடைந்து, நல்லா நீங்க கவனிக்கணும், இவ்வளோ பண்ணிட்டு 1000 பேத்த கொன்னுட்டு மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை ஐயோ ஆண்டவரே, என் கையால 1000 பேத்த அடிச்சு நிர்மூலமாக்கி இருக்கீங்களே, இப்பொழுது நான் தாகத்தினால் இப்பொழுது நான் தண்ணிக்கு செத்து ஆண்டவர் அறியாத இந்த மக்கள் மனத்தில நான் சுருண்டு விழணுமா என்று கேட்கிறான். அப்பொழுது தேவன், நல்லா கவனிச்சுக்கங்க, செஞ்சது தப்பு. 1000 பேத்த அடிச்சு கொண்டிருக்கான். அது கர்த்தருடைய சித்தம், அந்த எதிராளிகள் நிர்மூலமாக்கணும். ஆனாலும் பாத்துக்கங்க, தண்ணி தாகம் எடுத்தனால உடனே ஒரு காரியம் நடக்குது பாருங்க. லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். பள்ளத்தாக்கை கர்த்தர் பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஊற்று வந்தது. அல்லேலூயா. அவன் குடித்த போது அவன் உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். செத்துருப்பான். அங்கேயும் காப்பாத்திருக்காரு. ரொம்ப நம்மளுக்கே தெரியும், நம்ம செய்யற அநியாய அக்கிரமம் நமக்கே தெரியும். ஐயோ வாங்கிடுவோம்னு தெரியும். என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு பார்த்து என்ன பண்ணுவோம்? சனிக்கிழமை பாஸ்டிங் பீரியட் வந்துடும். இல்லைன்னா வீட்டில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி, ஆண்டவரே எப்படியாவது என்னை காப்பாத்துன்னு சொல்லி அவரிடத்துல ஒப்புறவானோன்னு என்ன பண்றாரு? இவனை உடனே மன்னித்து, இதுக்கு முன்னாடி தண்ணி எங்க வந்துச்சு? மோசே என்ன பண்ணான்? கண்மலையை பார்த்து பேசினா தண்ணி வந்துச்சு. ஒரு திருப்பு அடித்தான், தண்ணி வந்துச்சு. ஆகாருக்கு தண்ணி வந்துச்சு. அதே போல இந்த சிம்சோனுக்கும் கர்த்தர் கண்மலையிலிருந்து தண்ணி வர பண்ணினார். அல்லேலூயா. உங்களை பிரச்சனையில போராட்டங்கள்ல நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம். கண்மலையிலிருந்து எப்படிங்க தண்ணி வரும்? தண்ணி பூமியில இருந்தே தண்ணி வர மாட்டேங்குது. எத்தனை அடியோ போர் போடுறான், தண்ணி வர மாட்டேங்குது. காஞ்சி போன கல்லுல இருந்து கண்மலை பிளந்து தண்ணீர் வந்தது. அவன் உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. அதே போலதான் கர்த்தர் இன்றைக்கும் உங்களை என்னையும் மன்னித்து உங்கள் உயிரை திருப்ப கொடுத்து இந்த ஏல்ஷடா திருச்சபையிலே நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி உள்ளவர்களா இருப்போம். அல்லேலூயா. 7வது பாயிண்ட், 6 முறை காப்பாத்திருக்காரு ஒருத்தனை. எத்தனை எவ்வளவு தப்பு பண்றான், காப்பாத்துறாரு பாருங்க. கடைசியாக 7வது பாயிண்ட், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிம்சோன் காசாவுக்கு போய், தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். எவ்வளவு தப்பு பண்றான் பாருங்க. அபிஷேகம் பெற்றவன். நம்மளும் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கோம். மேலும் மேலும் மீறி மீறி காரியங்கள் பண்றோம். நம்ம பண்றது நமக்கே அடுக்காது. இந்த சிம்சோன் பாருங்க, காசால போய் வேசியை கண்டு. 3வது வசனம். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து, எப்படி பாருங்க, அநியாயம் பண்றான். நடுராத்திரி மட்டும் படுத்து, இவன் வந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி எதிராளிகள் கேள்விப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவன் இருந்த இடத்த வளைச்சிட்டாங்களாம். சுத்திலும் வளைச்சு நின்னுட்டாங்க. நடுராத்திரியிலே எழுந்து சிம்சோன் எழுந்து பட்டணத்தின் வாசல் கதவுகளையும், நேரா வெளியே வந்திருக்கான். மலைக்கோட்டை வாசல் இருக்குல்ல, மலைக்கோட்டை. எதுக்கு அந்த முன்னாடி அந்த கேட் போட்டிருப்பாங்க, பழைய ஆளுங்கெல்லாம் தெரியும். அதுக்கு பேரே மெயின் காட் கேட். தெரியுங்களா உங்களுக்கு? மெயின் காட் கேட். அங்க மலைக்கோட்டை வாசல்ல கதவு போட்டிருப்பாங்க. தாத்தாக்கு தெரியுமே. கதவு போட்டிருப்பாங்க, டாப்பால் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கோட்டை வாசல் இவன் ஊரை விட்டு வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக லாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா பாருங்க சிம்சோன். செஞ்சது தப்பு, ஆனாலும் நடுராத்திரியிலே எழுந்து அந்த கதவு வாச கதவை அதன் 2 நிலைகளையும் பிடித்து நல்லா நல்லா புடிச்சுக்கிட்டான். புடிச்சுக்கிட்டு தாழ்பாலோட பேத்துட்டான். நீ என்ன பூட்டு போடுற, நான் பாரு எப்படி திறந்து காட்டுறேன்னு.
ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறவர் உள்ள பூந்தனால என்ன பண்ணிட்டான், தாப்பாலோட பேத்துட்டான், தோளின் மேல் வைத்து தூக்கி தோல் மேல வச்சுட்டான். நல்லா கவனிச்சீங்க. சின்ன இந்த ஜன்னல் கதவை தூக்க சொன்னா கூட இடுப்பு வலிக்குது, கை வலிக்குதுன்றோம். இந்த கதவு தூக்க சொன்னா கூட மூட முடியாது. அந்த கதவு கழட்டி வைனா ஐயோ மூச்சு வாங்குது, சட்டையெல்லாம் வேர்த்துரும். ஆனா அவ்வளோ பெரிய கோட்டை வாசல் கதவை தூக்குனா பரவாயில்ல, தூக்கி ஷோல்டர்ல வச்சுட்டான். மலை மேல் ஏறி போனான். எல்லாம் மட்டும் கவனிச்சீங்க. தூக்குறதே கஷ்டம், தூக்கி நடந்து போனா பரவாயில்ல, மலையின் உச்சிக்கு சென்றான். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் பொழுது எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில வந்தாலும் மேலே போய்கொண்டே இருப்பீங்க. உங்க நோக்கத்தை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கத்தை நோக்கி சரியாய் போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பலம் உங்கள் மேல் இறங்கும். என்ன போட்டிருக்கு? மலையின் உச்சி மேல். நல்ல முக்கியமான பாயிண்ட் இதுதான், நல்லா நீங்க கவனிக்கணும். மலையின் உச்சி போயிட்டான், காப்பாத்தினார். இப்பயும் காப்பாத்திட்டாரு. அவன் தூக்கிட்டு போறத பார்த்துட்டு ஐயோ இவனை அடிக்கவே முடியாது, பிடிக்கவே முடியாது, எல்லாம் ஒட்டானுங்க. அப்ப 7 முறை காப்பாத்திருக்கிறாரு. சரிங்களா? எழுதிட்டீங்களா? ஏழாவது பாயிண்ட் எழுதிட்டீங்களா? இப்பதான் முக்கியமானது, மெயினான திங்ஸ் பாருங்க. நல்லா சூப்பரா செட்டில் ஆயிட்டான். அது எந்த மலை மேலன்னு போட்டிருக்கு? எபிரோன் மலை. எழுதிக்கங்க, எல்லாம் எழுதிக்கங்க. எபிரோன் மலை. எபிரோன் என்பதற்கு மலை தேசம் என்று பெயர், ஒற்றுமை என்று பெயர். எபிரோன் அப்படின்னாலே மலை தேசம், ஒற்றுமை, யூனிட்டியை குறிக்குது. ஒற்றுமையா குடும்பம் முழுவதும் ஃபேமிலியா ஒற்றுமையா இருக்கிறது குறிக்குது. எவ்வளவு உலகமே அழிஞ்சாலும் இந்த 2 பேர் மட்டும் மாற மாட்டாங்க. ஒற்றுமையை குறிக்குது. அந்த யூனிட்டியை பாருங்க, ஒற்றுமையை குறிக்குது. எபிரோன் மலை. நல்லா நீங்க கவனிக்கணும். நல்லா நீங்க முக்கியமான பாயிண்ட் சொல்ற பாருங்க. எங்க ஏறி இருக்கான்? எபிரோன் மலை உச்சி. மலை உச்சின்றது எந்த அனுபவத்தை குறிக்கிறது? உன்னதமான அனுபவத்தை குறிக்கிறது. உங்களை மன்னித்து மீண்டும் மீண்டும் திருச்சபையில கொண்டு வந்து நாட்டி அபிஷேகத்தை ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து ரொப்பி அனுப்புறாரு. திருப்பி போய் தப்பு செய்யறோம், மலை உச்சிக்கு வந்துடுறோம். திருப்பி தப்பு பண்றோம், திருப்பி கூட்டிட்டு வராரு. திருப்பி தப்பு பண்றோம், திருப்பி கூட்டிட்டு வராரு. நல்லா செட்டில் ஆயிட்டாச்சு. இப்ப எங்க கடைசியா நல்ல அபிஷேகத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு. உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்? அந்த ஃபாஸ்டிங் பீரியட் இருப்போம்ல, 2 திருப்பி வைப்போமே. சுத்திகரிப்புக்கு முன்னாடி இன்னொன்னு இல்ல, ஏப்ரல் மாசம் ஒண்ணு வைப்போமே. அது குட் ஃப்ரைடேக்கு. குட் ஃப்ரைடே அன்னைக்கு பாவம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட நல்ல ஒற்றுமையா இருப்பீங்க. 2வது சுத்திகரிப்பு நாள். 2 நாள் நல்லா பிரேயர் வைக்கிறாங்க. பாவ மன்னிப்பு காலையில இருந்து மத்தியானம் 4 மணி வரைக்கும் பாவ மன்னிப்பு கேட்டு எப்படியாவது கர்த்தர்ட்ட ஒப்புரவாயி பரிசுத்தமாயி நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறமேட்டு நல்லா கவனிச்சுக்கங்க. முக்கியமானது சொல்றேன் பாருங்க. இப்ப வாசிங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பின்பு தெலீலாள் என்னும் பேருல ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். நல்லா கவனிச்சுக்கங்க. போய் நல்லா செட்டில் ஆயிட்டாருப்பா, நல்ல லைஃப கொடுத்துட்டாரு ஆண்டவர். அங்கேயும் வாழ் சும்மா இல்லாம 8வது தப்பு செய்யறான். இப்ப இந்த இடத்துல 7 தப்பு செஞ்சான், காப்பாத்தி விட்டாரு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், எஞ்சிட்டான். 8வது தலைப்பு சும்மா இருக்க முடியாம சிம்சோன் தெலீலாள் என்னும் ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். கரெக்டா நீ படிக்கல, விட்டுட்ட பாதிய. 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஊர் பேர் படி, பள்ளத்தாக்கு. சோரேத் ஆற்றங்கரையிலே இருக்கிற. நல்லா படிங்க, நல்லா கவனிங்க. சோரேக் இக்குதானே? சோரேக் ஆற்றங்கரையில். ஆற்றங்கரைனா பள்ளத்தாக்கா மேலையா? இல்ல, சத்தமா எங்கப்பா இருக்க? உன்னை எங்க வச்சிருக்கிறாரு? எபிரோன்ல சூப்பரா செட்டில் ஆயிட்ட. அங்க இருந்து யார பாக்குற? சோரேக்க பாக்குற. உன்னதமான அனுபவத்துல இருந்து, பால்கனில இருந்து வேடிக்கை பாக்குற. ரோட்ல போற வர பொம்பளைய பாக்குற, போஸ்டரை பாக்குற, ஆம்பளைய பாக்குற, ஜன்னல் வழியா அவரை பாக்குற, அடுத்த புருஷனை பாக்குற, அதை பண்ற இதை பண்ற. அதான் குறிக்குது. உன்னதமான அனுபவத்திலிருந்து அந்த எபிரோன்ல ஆண்டவர் உன்னைய சூப்பரா செட்டில் பண்ணிட்டாரு. நல்லா நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனா அங்க இருந்து சோரேக் என்பது பள்ளத்தாக்கு, நரகம், உலகத்தை குறிக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதா? உங்களுக்கு ஆண்டவர் நல்ல சூப்பரான லைஃப் கொடுத்திருப்பாரு. வாலிப பிள்ளைகளே, வாலிப மகன்களே, நல்ல லைஃப் கொடுத்திருப்பாரு. இப்போ என்ன பண்றது? போய் சாக்கடையை பாக்குறது, போய் வீணா போனதை பாக்குறது. வாசிங்க, போட்டிருக்கு பாருங்க அந்த இடத்துல. எபிரோன் என்பது பரலோகத்தை குறிக்கிறது, பரிசுத்தத்தை குறிக்கிறது. சோரேக் என்பது, நல்லா கவனிச்சீங்க, அந்த சோரேக்கு அர்த்தம் எழுதிக்கங்க. சோரேக்கு மீனிங் பாருங்க, அழகு நிறைந்த ருசியான திராட்சை ரசம். அப்படி அங்க கிடைக்குமா? அங்க அழகு நிறைந்த ருசியான திராட்சை ரசம் கிடைக்குமா இந்த சோரேக்ல?
நல்லா கவனிச்சுக்கோங்க. ருசியான திராட்சை ரசம் கிடைக்குது, ஓவரா திராட்சை ரசம் குடிச்சா என்ன ஆகும்? போதை ஆயிரும், மட்டை ஆயிருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் உலகத்தை தேடி போனோன, அந்த உலக அன்போட சேர்ந்தோன நல்ல மயக்கமாயி போதையாயி, போதனா உலக மக்களோடு இணைந்து நல்ல மைண்டே சுத்தமா மாறி போய் முழுக்க முழுக்க அங்கிட்டு போயிடுவாங்க. ஆமென். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கேட்டுக்கு போற வாசல். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கேட்டுக்கு போற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் அநேகர் செல்வாங்களாம். சபையில எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா? இடுக்கமான வாசல்ல கொஞ்சம் பேர், கேட்டுக்கு போற வாசல் பெருசா இருக்கும், கதவு பெருசா இருக்கும். சினிமா பார்க்கலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், வட்டி கூடலாம், என்ன வேணா பண்ணலாம், சர்ச்சுக்கு வந்து உட்காரலாம், கையே இல்லாம உட்காந்துருப்பாங்க சில பேர். சில சர்ச்சில் பாத்துறீங்களா, சீவ்லெஸ் போட்டு உட்காந்து, சுடிதார் மட்டும் தான் இருக்கும், கையே இருக்காது. இது கையா தொடையானே தெரியாது, இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு பண்ணக்கூடாது, லெட்டை வச்சு சட்டுன்னு குத்திடணும் ஆராதனை பண்ணும்போது. பாத்துக்கங்க, கேட்டுக்கு போற வாசல் வழி விசாலமா இருக்கும், கண்டிப்பான உபதேசம் இருக்காது. என்ன பண்ணு, காணிக்க மட்டும் போட்டுரு. என்ன பண்ணு, எங்க வேணா போ, ஜிபேலையாவது காணிக்க போட்டுரு. வெளியூர் சர்ச்சுக்கு வர முடியாதுனாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் ஒண்ணு மன்னிப்பாராக. ஆனால் ஜிபேல காணிக்க செலுத்திடு, பாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு ஜிபேல அனுப்பிடுவாங்க. கேட்டுக்கு போற வாசல் வழி விசாலமா இருக்கும், விரிவா இருக்கும், அநேகர் அது பாதையில் செல்வார்கள். ஆனால் இடுக்கமான வாசலோ, ஜீவனுக்கு போகிற வாசலோ, இந்த எல்சராய் திருச்சபையோ இடுக்கமும் வழி நெருக்கமும், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் தான் இங்க உட்கார்ந்திருக்கீங்க. அல்லேலூயா. இடுக்கமான வாசலை கண்டுபிடித்தவர்கள் மட்டுமே திருச்சபையில உட்கார்ந்திருக்கீங்க. அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு பாருங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தெலீலாளோடே சிநேகமாயிருந்தான். அண்டர்லைன் பண்ணிக்க, தெலீலாளோடே சிநேகமாயிருந்தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மோசம் போகாதிருங்கள். ஐயோ கர்த்தருடைய பிள்ளையே, மோசம் போகாதே. ஆகாத சம்பாஷணை, நல்ல புள்ள, நீ நல்ல புள்ள, உன் புள்ள நல்ல புள்ள, நல்ல குடும்பம், நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். அல்லேலூயா. பிள்ளைங்களை யார்ட்டையும் சேர விடாதீங்க, யார்ட்டையுமே சேர விடாதீங்க. நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ள வச்சு வீட்டை பூட்டி, வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளை எந்த தப்பும் செய்யாது, வீட்டை விட்டு வெளியில போற பிள்ளை எல்லா தப்பும் செய்யும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவர், ஒருத்தர் உலகத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க விரும்புனாங்கன்னா தேவனை பகைக்கிறான், கர்த்தரை பகைக்கிறாங்க. தேவனுக்கு பகைஞனா இருக்கான், ஏசப்பாக்கு விரோதியா இருக்காங்களாம். அப்ப புரியுதா உங்களுக்கு? ஏசப்பா நம்மளை எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? சிநேகிதனே. யூதாச சிநேகிதன் கூப்பிட்டாரு, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன்? எஜமான் செய்யறத வேலைக்காரன் அறிய மாட்டான். நான் என்னெல்லாம் செய்ய போறேன்னா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பைபிள் எழுதி கையில கொடுத்துட்டேன், லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாரு, அன்பின் மடலை எடுத்து கையில கொடுத்துட்டாரு. சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். சொல்றாரு, உலகத்துல அன்பு வச்சு அப்படின்னா கர்த்தரோட அன்பு நாள வைக்க முடியாது, தேவனுக்கு பகையாளியா மாறிடுவ. இந்த இடத்துல போட்டிருக்கு, தெலீலாளிடம் சிம்சோன் சிநேகமா இருந்தான். உலகத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கவே கூடாது. பார்க்கலாம், ஹாய் பாய் சொல்லுங்க எல்லாம், ஹாய் பாய். நான் அப்படிதான் இருப்பேன், வெளியிலே வர முடியாது, வண்டி எடுத்துட்டு, வண்டியை ஹேண்ட்பேரை பிடிச்சிருக்கணும் இல்லையோ கை காட்டிட்டே வந்துட்டு இருப்பேன், எங்க பார்த்தாலும் மண்டையாடிட்டே வந்துட்டு இருப்பேன். ஏன்னா மாஸ்க் போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எல்லாத்துட்டுமே என்னதான், இந்த கையில ஹாய், இந்த கையில பாய். கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசினா என் ஆவி போயிடும். வாசிங்க, தேவனோட சிநேகமாய். முக்கியமானது பாருங்க, முடிக்க பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. எந்த விதத்திலேயாவது சிம்சோனை காலி பண்றதுக்கு முடிஞ்சா? என்ன அனுப்புனாங்க? சிங்கத்தை விட்டு பார்த்தான், சாத்தான். ரெண்டாவது என்ன விட்டு பார்த்தான்?
எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. 7 பாயிண்ட்ல என்ன நான் சொல்லியிருக்கேன். 300 நரி வழியா வந்தான். அப்புறம் வேற என்ன வந்துச்சு, 30 இத வச்சான். என்னென்னமோ பண்ணி பார்த்தா சிம்சோனை கொல்லவே முடியல. கடைசியா என்ன பண்ணா, ஒரு பொண்ணை வச்சு விடுகதைக்கு ஆன்சரும் கேட்க வச்சு அந்த கதையும் பண்ணி இவனை ஜெயிக்கவே முடியல. யார? சிம்சோனை ஜெயிக்கவே முடியல. எல்லாம் நீங்க கவனிக்கணும். நல்லா நீங்க புது கயிறால கட்டி போட்டாங்க. புது கயிறால கட்டி போட்டாங்க, ஜெயிக்க முடியல. எல்லாம் நீங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களையும் சரி, இங்க உட்கார்ந்து இருக்கவங்கள உங்களையும் சரி, அவ்வளவு சீக்கிரம் உங்களை கர்த்தரை விட்டு யாராலும் பிரிக்க முடியாது. என்னதான் நம்ம தப்பு செஞ்சாலும் கண்ண முன்னா நமக்கு வாயில ஏசப்பான் தான் வரும். ஆமாவா இல்லையா? சாப்பிடும்போது ஆண்டவரே சாப்பாடு ஆசீர்வதிங்க சோத்திரம் மாதிரி சொல்லிட்டு சாப்பிடுவோம். வண்டியில வெளியே போகும்போது எங்க வரும்போது அந்த ஒரு சின்ன ஜெபமா, அதுல இருந்து நம்மளை பிரிக்க முடியுமா? உட்காந்து ஒரு நம்ம சூழ்நிலையால 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம் மேபி. ஆனா வாயை திறந்தா ஏசப்பா, ஒரு கொட்டாய் விட்டா ஏசப்பா, ஒரு தும்மல் போட்டா சோத்திரம் வருதா இல்லையா? உன்னோட ஜெல்லாயிருச்சு, பிரிக்கவே முடியாது. ஆனா ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. இங்க அவளிடத்தில் பெலிஸ்தர் அதிபதிகள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5 பெலிஸ்தியர், உலகத்துல இருக்க பிசாசு பிள்ளைகள், இந்த தெலீலாள்கிட்ட ஆள் அனுப்பி சொல்றான், நீ வந்து அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது, அவனுடைய மகாபலன் எங்கே இருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி அவனை நாங்கள் பிடிக்கும்படியாக நாங்கள் 5 பேரும் ஆளுக்கு 1100 வெள்ளிக்காசு 1100 வெள்ளிக்காசு கொடுக்கிறோம். எத்தனை பேர் பேசுறாங்க? 5 பேர். ஒருத்தர் 1100 வெள்ளிக்காசுனா 5 பேர் எத்தனை பேரு? 5500 பேர். சிம்சோனோட மதிப்பு ரேட் என்ன? 5500 பேர். 5500 வெள்ளி. யோசேப்புக்கு எத்தனை வெள்ளி மதிச்சாங்க? 30. யோசேப்புக்கு எத்தனை வெள்ளிக்கு வித்து போட்டாங்க? 20 வெள்ளிக்காசு. வெறும் 20 வெள்ளிக்காசு. ஏசப்பாவை எத்தனை வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளிக்காசு. ஏசப்பாக்கு 30 வெள்ளிக்காசு தான். ஆனா சிம்சோனுக்கு எவ்வளவு டிமாண்டு? 5500 வெள்ளிக்காசு. சாத்தானுக்கு அவனோட குறியே என்னன்னா, உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும். இதுதான் அவனோட குறியே. இதுக்காக அவன் என்ன வேணா ஆஃபர் பண்ணுவான், என்ன வேணா டிமாண்ட் பண்ணுவான். உனக்காக அவ்வளவு ஆஃபர் வைப்பான். அவனோட குறி எப்படியாவது நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போயிடணும் தான் அவனோட எண்ணம். அல்லேலூயா. உங்களுடைய மதிப்பு தெரியுதா? உங்களுடைய மதிப்பு தெரியுதா? 5500 வெள்ளி உங்களுக்கு. பாத்துக்கங்க நல்லா நீங்க கவனிக்கணும். முக்கியமானது, 5 பேர் வந்து என்ன பண்றான், ஆளுக்கு 1100 ஆளுக்கு 100 ரூபா தரம்பா அப்படி சொல்லிருக்கலாம். ஆளுக்கு 1100 வெள்ளிக்காசு. 5 பேர் கொடுத்தா 5500 வெள்ளிக்காசு தரோம். சரிங்களா? சொல்லிட்டு சொல்றான் அந்த வசனத்தை படி, எதனால் அவனை மேற்கொள்ளலாம். இல்லங்க, அதுக்கு முன்னாடி அதே வார்த்தையில போட்டிருக்கு, திருப்பி படி. அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுமா, நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறது. இரண்டாவது பாயிண்ட் அவனை சிறுமைப்படுத்தி. மூன்றாவது பாயிண்ட் மேற்கொள்ளலாம். இதுதான் சாத்தா உங்கள்கிட்ட வைக்கிற இது. உங்களை எப்படி கட்டலாம், உங்களை எப்படி சிறுமைப்படுத்தலாம், அபிஷேகத்தை உங்களை பயன்படுத்த விடாம எப்படி உங்களை மட்டம் தட்டி சிறுமைப்படுத்தலாம். 2. மூணாவது எப்படி உங்களை மேற்கொள்ளலாம். இந்த 3க்காக அவன் என்ன வேணா உங்கள்கிட்ட ஆஃபர் வைக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா விளங்குதா உங்களுக்கு? இந்த 3 காரியம் தான். இந்த 3 காரியம் தான். சிம்சோன் ரொம்ப பலசாலியா இருக்கான். நாங்கள் அவனை எப்படி கட்டுறது, ரொம்ப துள்றான். என்ன பண்ணாலும் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. எப்படி அவனை கட்டுறது? 1. 2வது அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும், சிறுமைப்படுத்தணும். 2வது 3வது அவன் நாங்க அடிச்சு காலி பண்ணி மேற்கொள்ளணும். இது எதினால் ஆகும் என்று சொல்லி 3 காரியம் அந்த இடத்துல வருது. அல்லேலூயா. சாத்தான் உங்க வாழ்க்கையை கெடுக்க, குடும்பத்தை கெடுக்க, ஸ்பிரிச்சுவல் லைஃபை காலி பண்ண. ஏன்னா ரொம்ப போயிட்டு அவன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற அவசியம் இல்லை. டம்பிள்ஸ் எல்லாம் போடணும். சாத்தான் போயிட்டு ஜிம்முக்கு போய் நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளா ஒரே ஒண்ணு பண்ணுவான். என்ன தெரியுமா பண்ணுவான்? புடவை கட்டிட்டு வந்துருவான், இல்ல சுடிதார் போட்டு வந்து நிப்பான். ஆமா இல்லையா? ஒரு பேண்ட் டிஷர்ட் போட்டு வந்து நிப்பான், ஒரு சட்டை போட்டு வந்து நிப்பான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியுதா புரியலையா? பெண்களை அனுப்பி வைப்பான், ஆண்களை அனுப்பி அவ்வளவுதான். அவன் போய் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண அவசியமே இல்லை. ஆண்களை பெண்கள்கிட்ட விளை வைப்பான், பெண்களை ஆண்கள்கிட்ட விளை வைப்பான். இதுதான் உங்களுடைய அபிஷேகத்தை காலி பண்ற காரியம்.
அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வேற அவன் எதுவுமே செய்யல பாருங்களேன். புது கயிறு வச்சு கட்டினா, என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஒண்ணுமே பண்ணல. கடைசியில பாருங்களேன் என்ன ஆச்சு பாருங்க. அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகன் நல்லா கவனிச்சீங்க. இது வந்து இதுக்காக மட்டும் வராது. அதாவது ஒரு ஆணை பெண்ணை வெல்ல வைக்கிற அந்த விஷயத்துல வாலிப பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி கருது. நாங்களே யாரையும் பார்க்க மாட்டேப்பா, நான் உங்களுக்கு கரெக்டா, நீங்க கரெக்டா இருங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா பாயிண்ட், நல்ல புது ட்ரெஸ் போட்டு புது கம்பெனில லோன் ஆரம்பிச்சுட்டு வந்து நிப்பான், கடன் வேண்டுமா அப்படின்னு சொல்லி. கரெக்டா இல்லையா? ஏற்கனவே லோன் பேர்லாம் சொல்லுங்க. எக்விடாஸ், விடியல், விடியாத விடியல், சாபமான ஆசீர்வாதம், எல்எம்டியா, எல்எல்டி, எல்எல்டி, எல்எம்டி, எல்ஐசி, இவ்வளோ காரியங்கள் இருந்தது பத்தலன்னு சொல்லி சாத்தான் எப்படி புது வேஷம் போட்டு எஸ்தர்ன்ற பேர்லயே லோன் ஆரம்பிப்பான். வட்டி ஜாஸ்தி, 1 லட்சம் வாங்கினா 2 லட்சம் கட்டணும். புதுசா வந்து நிப்பான். நல்லா ஈஸியா கவுக்கிறதுக்கு. நல்லா நீங்க கவனிங்க. புது புது சீரியல் டிவியில பழைய நாடகம்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கோம். புதுசா சீரியல் ஆரம்பிச்சிருப்பான். நான் ஒருத்தரை கேட்டேன், சீரியலை பத்தி என்னதான் சீரியல்ல பொம்பளைங்கலாம் சாயந்தரான ஒரு கதையை கேட்காம இருந்தீங்களா? அதுனா ஒரு பொம்பளை வீட்டுல கொள்ளடிச்சுட்டு போயிருக்காங்க. வீட்டுல ஆள் இருந்திருக்காங்க. அந்த பொம்பளை உட்காந்து என்ன டிவி பார்த்துருந்துருக்கு, நாடகத்தை பார்த்துட்டு உட்காந்து இருந்திருக்கு, கதவு திறந்து வச்சுட்டு பார்த்துருக்கு. பின்னாடியே வந்து பீரோ திறந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். நடந்த சம்பவம் போய் சொல்லல, டிவியில வந்துச்சு. நீங்க பாலிமர்ல போய் அடிச்சு பாருங்க. என்னமா பண்ணிட்டு இருந்தா எடுத்துட்டு போற வரைக்கும்னா அந்த நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க சார், இன்ட்ரெஸ்டா. பின்னாடி திருடிட்டு போயிட்டு இருக்கான். ஒருத்தர் கேட்டேன், என்னதான் நாடகம் அப்படின்னா, என்னதான் நாடகத்துல இருக்கு அப்படின்னா, சிம்பிளா சொல்லி புரிய வச்சாங்க பாருங்களேன். ஒரு ஆளு 2 பொண்ணு மேல ஆசைப்பட்டா அது பாக்கியலட்சுமியா, பாக்கியலட்சுமி நாடகம். 2 பொண்ணு ஒரு ஆள் மேல ஆசை வச்சா முத்தலகம், ஏன்னா முத்தலகு. கரெக்டா? கதை தெரிஞ்சவங்களாம் ஆமான்றாங்க, மண்டை ஆடுறாங்க. அடுத்தது, புருஷன் படிச்சு பொண்டாடி படிக்கலன்னா ராஜாராணி. 2 பேரும் படிக்கலன்னா தமிழும் சரஸ்வதியும். 2 பேரும் படிக்கலன்னா தமிழும் சரஸ்வதியுமா. அவன் இவளை அவன் வந்து இவளை கல்யாணம் பண்ணிட்டு இவன் அவளை கல்யாணம். கள்ள உறவு இருந்தால் ஈரமான ரோஜா. கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியல, சொன்னாங்க, எழுதி வச்சுக்கிட்டேன். அதே இவன் அவனை கல்யாணம் பண்ணி அவன் யாரையோ கல்யாணம் பண்ணியிருந்தா சிப்பிக்குள் முத்து. இவங்க மனசுக்குள்ள யாரோ இருக்காங்க, அதனால சிப்பிக்குள் முத்தம். இது அனைத்தையும் வாயை பொளந்து பாக்குறது யாரு? விசுவாசி. கரங்களை தட்டுங்க. தட்ட மாட்டீங்க. இந்த அவ்வளத்தையும் வாயில ஈ போறது தெரியாம பாக்குறது யாரு? விசுவாசி. இப்ப கை தூக்க விட்டுருவேன், யார் யார் எந்த நாடகம் பாக்குறீங்கன்னு. வேணாம், உங்களை தர்ம சங்கடத்துக்கு கொண்டு பண்ண வேணான்னு. அப்புறம் என்ன வருது? இல்ல இந்த மாதிரி காரியங்களை பார்த்துட்டு பாஸ்டருக்கு போன் அடிக்கிறது, பாஸ்டர் அம்மாக்கு போன் அடிக்குது, வயித்தால தூக்கி அடிக்குது, தூக்கி அடிக்குது. ஜெபம் பண்ணுவாங்க வழி இல்லாம. என்ன பண்றது? விசுவாசிகள் ஜெபம் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு தானே நடக்கும். மாமியாரும் மருமகளும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. மாமியாரும் மருமகளும், வெளியில சொல்றேன்ப்பா, இங்க இல்ல, வெளியில. மாமியாரும் மருமகளும் காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் அடிச்சுக்குவாங்க. ஆனா சாயந்தரம் 6 மணியா ஆனோன்னு அவ்வளவு ஒரு ரூத்தையும் நகமை போல அவ்வளவு ஒற்றுமையா மாதிரி மோட்டை எடுமா தான் எடுக்கிறங்கத்த நாடகம் போடுறதுக்கு. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க டீ சாப்பிட்றீங்களா அத்த? காலையில இருந்து பச்சை தண்ணி கொடுக்காம செத்து போயிருக்கும் அது. சாயந்தரம் டிவி பார்க்கும்போது டீ சாப்பிட்றீங்களா அத்த? ஆமென். சரி, நல்லா தெரிஞ்சு போச்சு. தெலீலாளோட சிநேகிதமா இருந்திருக்கா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலக சிநேகம் அப்படியே சிநேகிதமா இருந்திருக்காங்க. இப்ப நடக்குது பாருங்க, எப்படி விழுந்து போனா பாருங்க அந்த சிம்சோன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1. உன்னுடைய நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:6. உன்னுடைய இந்த மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது?
வசப்படுத்த உன்னை எதனால் கட்டலாம் என்று சொல்ல வேண்டும் என்றார். இங்கிலீஷ் பேப்பர்ல போட்டிருக்கு, ப்ளீஸ் டெல் மீ வேர் யுவர் கிரேட் ஸ்ட்ரென்த் இஸ் தேர். உன்னுடைய மகாபெரிய இந்த பலம் எங்கப்பா இருக்கு? நல்லா நீ ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டு இருக்க, எப்படி உன்னால முடியுது, எப்படி உன்னால முடியுதுன்னு சொல்லி சாத்தான் ஆளுங்க மூலியமா வஞ்சிக்க பார்ப்பான். உடனே பாருங்க 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றான், உலராத பச்சையான உலராத அது காஞ்சி போகாத 7 அக்னி நார் கயிறுகளாலே பெரிய நார்க்கு டிஎம்டி கம்பிகள் அப்படின்ற மாதிரி அக்னி நார் கம்பி கயிறு எடுத்து கட்டினால் நான் பலட்சியமாய், கட்டினால் நான் காலி ஆயிருவேன், மற்ற மனுஷனை போல ஆவேன், மற்ற மனுஷங்களை போல ஆயிருவேன். உடனே பெலிஸ்தீர் வராங்க, கட்டிட்டான், தூங்கிட்டு இருக்கான், கட்டிட்டான், தூங்கி கட்டுறது கூட தெரியாம தூங்குறான் பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆவிக்குரிய விஷயத்துல நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பான், சாத்தான் கட்டிட்டு இருப்பான். இவன் எங்க போனாலும் இங்க வந்துடுறானே, கயிறை போட்டு கட்டி வச்சிருப்பான். திடீர்னு பெலிஸ்தர் உண்மையில் வந்தார்கள் அப்படின்னு சொன்ன என்ன பண்றான், சணல் அப்படியே நெருப்புப்பட்ட நூல் போல அந்த கயிறு 7 கயிறு டக்கு டக்குன்னு அருந்து விழுது. கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருந்தனால அந்த கயிறுகள் ஒண்ணு இல்லாம ஆனிச்சு. அல்லேலூயா. 2வது டைம் பாருங்க, ஒரே பொண்ணு தான். 2வது பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னை பரியாசம் பண்ணி, நீ என்ன கிண்டல் பண்றீங்க, போங்க நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க, எனக்கு பொய் சொன்ன, என்கிட்ட பொய் சொல்றீங்க, எப்படியாவது அறுத்து போட்டலான்னு பார்த்தா நீங்க இவன்ட பொய் பேசுறீங்க, உண்மையை சொல்லுங்க. இப்படிலாம் செய்வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. கடைசியில் என்ன ஆகுது, இப்ப என்ன சொல்றான், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்கிறாத, முதல்ல அக்னி டிஎம்டி கம்பிகளால என்ன கட்டுன, அது யூஸ் பண்ணிட்டு போட்ட கயிறு, இப்ப ஒரு டைமும் யூஸ் பண்ணாத புதிய கயிறால என்னை நல்லா டைட்டா கட்டு, லூசா கட்டா வெளியே வந்துருவேன், நல்லா இருக்க கட்டு, அப்பொழுது பலட்சியமாவேன். திருப்பி என்ன பண்றான், பெலிஸ்தர் இன்னொருகளும், சிம்சோனே பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா இவன் தூங்கிட்டு இருந்தான். அசால்ட்டா எந்திரிச்சு பார்த்தா என்ன ஆகுது, நூலு போல கயிறு. நம்ம சும்மா இந்த இதையே நம்ம துணியவே கிழிக்க முடியாது, நூலு மாதிரி பிஞ்சிச்சான், அப்படியே டக்குன்னு பிஞ்சிருச்சு. உடனே எந்திரிச்சு மேல வந்துட்டான். ஆண்டவருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்குனால பாத்தீங்களா, அவனால எதுவுமே அவனை காலி பண்ண முடியல. அடுத்தது பாருங்க, 3வது பாயிண்ட் பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ என் தலைமயிரின் 7 மூணாவது டைம் என்ன சொல்றான், என்னை பரியாசம் பண்ணி, நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்க, என்னைய பொய் சொன்னாய், பொய் சொல்ற, பொய் வேற சொல்றீங்க, உண்மையா இருப்பேன்லாம் சொல்றீங்க, இப்ப பொய் ரொம்ப பேசுறீங்க. உன்னை எதனால் கட்டலாம் என்று இப்ப சொல்லுங்க. அழுவும், நீலி கண்ணீர் விட்டு அழுவுது. இப்ப சொல்லுங்க, எப்படி எதனால் கட்ட முடியும், எவ்வளவுதான் என்ன கிண்டல் பண்றீங்க, ஏங்க என்னை கேலி கிண்டல் பண்றீங்க, பொய் சொல்றீங்க, போங்கலாம். கடைசியில் என்ன ஆகுதா, இப்ப என்ன சொல்றான், நீ என் தலைமயிரின் 7 சடைகளை, நல்லா கவனிங்களேன், என்ன பாருங்களேன், அங்க நம்ம படிக்கிறோம், ஆனா நமக்கே யாராவது நம்மளை ஏமாத்த வராங்கன்னா ஒரு டைம் இல்ல 2வது டைம் கண்டுபிடிச்சிருவோம். ஒரே பொண்ணு 3 திருப்பு ஏமாத்துது, இந்த மண்ணு முட்டை ஏமாந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்களா இல்லையா, என்ன சோரேக் என்ன அர்த்தம், திராட்சரசம். ரொம்ப திராட்சரசம் குடிச்சா என்ன ஆகும், போதையில தெளிலால் 3 திருப்பு அவனை விலை பாக்குறான்னு உண்மை தெரியாம போதையில உளறிட்டு இருக்கான். உலக சிநேகத்தோட இணைஞ்சு போய் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறது கூட தெரியாம விலகி போய் ஒரு நாள் ஒரேடியா கொண்டு போயிருவான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. பாத்துக்கங்க, மேட்ருக்கு வந்துட்டான் பாருங்க, இவள் நேரம் உடம்ப கட்டு அப்படின்னா, இப்ப என் தலைமயிரின் லாஸ்ட் மினிட் வந்துட்டான், என்னுடைய தலைமயிரை ஏன்பா இந்த முடிய பத்தி பேசின, இவள் நேரம் உடம்ப பத்தி பேசிட்டு இருந்த, இல்ல இல்ல புரியுது. அதாவது அடுத்த ஸ்டேஜ் விழுந்துருவான், லாஸ்ட் ஸ்டேஜ்ல போய் என் முடிய தலைமயிரை 7 சடைகளை, இந்த புடவை நெய்றாங்கல்ல அந்த கட்டாயை வச்சு இப்படி வந்துட்டு இருக்கவங்க, அதுல இழுத்து கட்டிரு 7 சடைய, பாவோடே பின்னி விட்டால் ஆகும் சொன்னா. அப்படின்னா திடீர்னு நம்ம தூங்கிட்டு இருக்கான், இவன் எடுத்து கட்டுறான், அது கூட தெரியல, போத மயக்கத்துல தூங்கிட்டு இருக்கான். பெலிஸ்தர்கள் உண்மையில் வந்தார்கள் சிம்சோன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணா, சவுத்தோட புடுங்கிட்டு வந்துட்டான். அந்த மரக்கட்டெல்லாம் பேத்துக்கிட்டு வந்துருச்சான், முடியல, அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியாக இப்ப சொல்றா பாருங்க, வசனம் படிங்க, இவ்வளவு ஏமாத்துறான் அந்த தெலீலாலு, இவனால சுதாரிக்க முடியல, சாத்தான் வஞ்சிக்கிறது கூட தெரியாம மயங்கி போய் கிடக்குறான், உலகத்துல மூழ்கி போய் மயங்கி போய் கிடைக்கிறான். ஏன்,
அந்த சோரேக் என்பது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காரியம், உலக காரியம். பாருங்க, ஆண்டவரை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பான். விசுவாச பிள்ளைகளை போதையில இருப்பாங்க, பின்வாங்கி போறது கூட தெரியாது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருப்பாங்க, ஆனா அது ஒண்ணுமே தெரியாது. கடன் மேல் கடன் வாங்கி அப்படியே ஆழத்துல மூழ்கி போயிட்டு இருப்பாங்க. போதையில இருக்கனால தெரிய மாட்டேங்குது. சரீரம் செத்து போய்கிட்டு இருக்கு, நோயிலும் வியாதியிலும். ஆனா உலக போதையில அத விசுவாசிகள் சுதாரிக்காம இருக்கிறாங்க என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர், உங்க பிள்ளைங்க ஆண்டவர் விட்டு தூரமா போறாங்க, நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. ஆனாலும் நீங்க ஒரு விழிப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இவங்களுக்கு தான் வசனம் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். உயிர் மட்டும் தான்ப்பா இருக்கு உனக்கு, பார்க்கும்போது உயிரோடு இருக்க மாதிரி தெரியல, ஆனா டெட் பாடி செத்தவனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நியாயாதிபதிகள் பாருங்க, லாஸ்ட் முன்னிட்டு இதுக்கு வந்தாச்சு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அதாவது உன் இருதயம் என்கிட்ட இல்ல, நீ ரொம்ப போய் பேசுறீங்க, உங்க இருதயம் என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு நீ இந்த 3 விஷயம் நீ பரியாசம் 3 தடவை என்னை ஏமாத்தி கிண்டல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உன்னுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லாமல் போனாயே. இப்படி அவளை தினம் தினம் வார்த்தைகளால் நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறபடியால் சாகத்தக்க அண்டர்லைன் பண்ணு, சாகத்தக்கதாக அண்டர்லைன் பண்ணு, சாகத்தக்கதாக டெய்லி போட்டு உயிரை வாங்குறா, புடுங்கி வைக்கிறா. எப்படி உனக்கு இவ்வளவு பலன் இருந்துச்சு, எப்படி உனக்கு இவ்வளவு பலன் இருந்துச்சு, போட்டு புடுங்கி வைக்கிறா. சாகத்தக்கதாக, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். சாகத்தக்கதாக சாத்தான் கொண்டு போயிருவான். இப்ப உண்மையை உளறான் பாருங்க. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். போச்சு. பிரசங்கில போட்டிருக்கு, உன் மடியிலே படுத்திருப்பவளானாலும் சரி வாயை திறக்காத. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்கு, நிதானமா இரு. உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்திடாத. யார்கிட்ட? மடியில படுத்திருக்கிற மனைவிட்ட, புருஷன்ட்ட கூட வெளிப்படுத்திடாத. அதுக்குன்னு பண்ண தப்ப பண்ணிவிட்டு மறைக்கிறது சொல்ல ஆண்டவர். நல்ல காரியத்தை சொல்றாரு, நல்லா நீங்க கவனிக்கணும். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல 3 சோதனைகள் வந்துச்சு. யாருக்கு? பேதுருக்கா? 3 முறை என்னை மறுதலி பயன் சொன்னதா? ஏசப்பாக்கு 3 முறை வந்துச்சு. ஏசப்பாக்கு 3 முறை சாத்தான் சோதிச்சான். விழுந்துட்டாரா? அவன் கத்தி எடுத்து அவனையே குத்தினார், வார்த்தையாலே திருப்பி குத்தினார். நீ மேல இருந்து கீழே குதிங்க, தூதர்கள் பிடிச்சுக்குவாங்க அப்படின்னா, ஆமா ஏசப்பா மேல இருந்து குதிச்சா தூதர்கள் பிடிப்பாங்க. நீ சொன்னி நான் குதிச்சேன்னு இருக்க கூடாது. தேவனாகிய கர்த்தரை பரிசைப்பாராது இருப்பாயாக. அவன் என்ன செஞ்சானா அங்கேயே கொடுத்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா ஜெயித்தாரு. ஆனா இங்க பாருங்க, இவன் என்ன ஆச்சு? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கர்த்தர் தன்னை விட்டு போனார் என்பது எல்லாம் கவனிச்சீங்க. முடியல தான் பவர் இருக்குன்னு சொன்னா என்ன பண்றா? நல்லா படுக்க வச்சு மொட்டை அடிக்கிறா. நல்லா கவனிச்சீங்களேன். இப்ப என்னதான் நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மொட்டை அடிச்சா உங்களுக்கு சொரணை தெரியுமா தெரியாதா? தலை பார்த்தா தூக்கம் வரும். அதுவும் 7 சடை, சின்னதுல இருந்து முடியே வெட்டினது இல்ல, எவ்வளவு பெரிய சடையை போட்டிருப்பான். கட் பண்றது எவ்வளவு கஷ்டம். மொட்டை அடிச்சுட்டாங்க சிம்சோனை. போதையில இருக்கான். ஏன்? எங்க? சோரேக்ல இருக்கான். ஓவரா உலகத்துல சேர்ந்தோன்னு ஆவிக்குரிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் புடுங்கிட்டு போறது தெரியவே இல்லை. வசனம் 20ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் தன்னை விட்டு விலகியதை சிம்சோன் அறியாதிருந்தான். எப்பொழுது போல உதறி போட்டு வெளியே இப்ப சொல்றான், பெலிஸ்தர் உண்மையில் வந்துட்டார்கள் சிம்சோன் அப்படின்னு தெலீலால் சொன்ன, முன்பை போல எல்லாத்தையும் அடிச்சு மண்டைய உடைச்சிருவான்னு எந்திரித்தான். படி. பெலிஸ்தரை பிடித்து முன்பை போல எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன், எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆனால் பெலிஸ்தர் அவனை பிடித்து பெலிஸ்தர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி, முதல்ல புடுங்கினது என்ன தெரியுமா? கண்ணை புடுங்கிட்டான். இந்த கண்ணால தானே திம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்த, அங்க போய் ஒரு வேசிய பார்த்த, காசால போய் ஒரு பொம்பளைய பார்த்த, அங்க போய் ஒரு பொம்பளைய பார்த்த. இது பெண்களுக்கு மட்டும், இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பொம்பளைங்களுக்கு. அங்க போய் ஒரு ஆணை பார்த்த, அங்க வேலை செய்யறதுல ஒரு ஆம்பளைய பார்த்த, இங்கிட்டு போய் ஒரு இப்படி இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு? இது மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கும். பொம்பளைங்களை சொல்லும்போது எல்லா இடத்துலயும் போய் தவறான காரியத்தை பார்த்தனால சாத்தான் முதல்ல அவன்கிட்ட இருந்து புடுங்கினது என்ன தெரியுமா? கண்கள் நிச்சை. இந்த கண் இருக்கனால தானே நீ பார்த்த.
அவன் தான் இத்தனைக்கு பார்க்க வச்சானே, சாத்தான் தான் பார்க்க வச்சானே, ஆனாலும் கண்ணை பிடிக்கிட்டான். எப்படி பாருங்க, ஆஃபர் பண்ணிட்டு பிடிக்கிட்டான். கண்களை மூடி நல்லா நல்லா இந்த விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அப்படியே நீங்க உட்காந்தே இருந்துங்க, அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு பைபிள்லாம் மூட வேணாம், அப்படியே கண்ணை மட்டும் முடிக்கங்க. அவனோட சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அவனை கைவிட்டாங்க. சிம்சோன் வேடிக்கை காட்டுறான். என்ன பண்ணிட்டாங்க, இவனை இத்தனை நாள் 300 நிறைய வச்சு ஊரை காலி பண்ணியா, 30 பேத்த கொன்னியா, 1000 பேத்த கொன்னியா அப்படின்னு அவன் மேல இருந்த பழைய கேஸ், பழைய புகார் எல்லாத்துக்கும் அவன்கிட்ட பழி வாங்கணும்னு சொல்லி கண்ணை புடுங்கி வேடிக்கை காட்ட வச்சுட்டாங்க. ஒரு காலத்துல வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் கர்த்தர். ஆனா இன்னைக்கு வேடிக்கை காட்டுற வேடிக்கை பொருளாக மாறி போனான். ஆவிக்குரிய பிள்ளையே, விசுவாசியே, ஒரு காலத்துல பயங்கரமா ஊழியம் செஞ்சுட்டு இருந்த, எல்லா பிரேயருக்கும் போயிருவ, எல்லா ஊழியத்திலும் முன்னாடி போய் நிப்ப. இன்னைக்கு வேடிக்கை பொருளாக நிக்கிறியா? உன்னுடைய ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பு என்ன? எப்படி உன்னை எந்த அளவுக்கு உன்னை எடுத்து வல்லமையா உன்னை பயன்படுத்தினாரு? யாருக்கு என்னன்னாலும் உடனே கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லு, உடனே அவங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுன்னு உன்னை அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா இப்பொழுது கர்த்தருக்காக ஊழியம் செய்றியா? அவருக்காக ஓடுறியா? உன்னுடைய ரோல் என்ன? ஆரம்பத்துல ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பிடிச்சல, நல்லா ஜெபம் பண்ண, நல்லா பைபிள் படிச்ச, ஆண்டவருக்காக அப்படி வல்லமையா இருப்ப. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். ஒரு நிறைவு இருக்கா? ஆரம்பத்துல நீ ஜெபம் பண்ணும் போது நல்லா பிரேயர் ரூம்ல போயோ இல்லை எங்கேயோ சர்ச்சிலையோ எப்படியோ நீ ஜெபம் பண்ணிட்டு வந்த அப்படின்னா மனசு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். ஆனா இப்ப நீ ஜெபம் செஞ்சா உனக்கு மனசுல திருப்தி இருக்கா? உனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கா? இதே போலதான் சிம்சோன். எல்லாரும் கைவிட்டாங்க. அவன் கஷ்டத்துல அவன் நல்லா இருக்கும்போது எல்லாரும் அவன் கூட இருந்தாங்க. அவனுடைய நண்பர்கள், அந்த இஸ்ரேல் தேசத்துல இருந்து கூட அவனுக்கு அவ்வளவு நண்பர்கள் இருந்தாங்க. ஆனா அவன் ஒண்ணு இல்லாம ஆனதுக்கு அப்புறமேட்டு அவன்கிட்ட இருந்து எல்லாம் பிடுங்கப்பட்டு போன பிறகு தனி மனிதனாய், தனி மரமாய் வேடிக்கை காட்டுற பொருளா மாறினான். அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. பெரிய ஆளா இருந்தான், ஒரு காலத்துல அவ்வளவு பெரிய ஆளா இருந்தான். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம மொட்டை அடிச்சு, அவ்வளவு முடி இருக்கும், பாக்குறவங்களாம் அவனை அவ்வளவு வர்ணிப்பாங்க. ஆனா மண்டையில மொட்டை அடிச்சு குருட்டு பயலா, கண்ணே தெரியாம அப்படியே அவனை கையில விலங்கு மாட்டிட்டு அவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலையில அவன் தள்ளப்பட்டான். இன்றைக்கும் விசுவாச பிள்ளையே, ஒரு காலத்துல காசு பணத்தோடு நீ இருக்கும்போது உன் கூட எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஒதுக்குறாங்களா? எல்லாம் உனக்கு ஒரு நாள் உன்கிட்ட அழகு இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னு உன்னை தேடி தேடி வந்தாங்க. இன்னைக்கு உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எல்லாம் வெறுத்து ஒதுக்குறாங்களா? சிம்சோனை போல அனைவராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது, அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். அந்த சிம்சோன் கூட துணைக்கு யாருமே இல்லை, தனிமரமா நிக்கிறான். நீங்களும் அப்படியே தனிமரமா இன்னைக்கு நிக்கலாம். நல்ல கடன் ஏறி போயிடும், தலைக்கு மேல கடன் ஏறி போயிருக்கும். அப்படியே வீட்டுல சமாதானம் இல்லாம தலைக்கு மேல இருக்கும், வீட்டுல சமாதானம் இல்லாம இருக்கும், தலைக்கு மேல அவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு திங்கக்கிழமை விடிஞ்சா அத்தனை ஆயிரம் உனக்கு தேவைப்படும். அப்படியே மூழ்கி போயிட்டியா? இதே சூழ்நிலையில தான் சிம்சோன் காணப்படுறான். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோம். இக்கட்டான சூழ்நிலையில சிம்சோன் இருக்கிறான், அவ்வளவு வேதனையில இருக்கான். யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று கேள்விக்குறியோடு நிற்கிறான். அந்த நேரத்துல கடைசி வசனப்படி, அந்த லாஸ்ட் வசனப்படி 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நான் சொல்ற வார்த்தையை எடுத்து கரெக்டா வாசி. 28ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி, தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்டான். அல்லேலூயா.
ஓ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. அடுத்த சான்ஸ் போடு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. ஓ என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகலமால உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அகலமால உயரமாய் ஓ எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க. ஓ அகலமா படி. ஓ அகலமால சிம்சோனை எல்லாமே கைவிட்டு. கண்ண மூடி வேடிக்கை பார்க்காத. ஓ இயேசு வெறுக்கிறாங்க அவன். நம்ம எல்லாரும் வேடிக்கை பொருளா இருக்கிறான். ஓ என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது அவர் என்னை கைவிட மாட்டார். ஓ அகலமால உயரமாய் இயேசு எவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஓ என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர். கணவன் உன்னை கைவிடலாம், மனைவி உன்னை கைவிடலாம், பிள்ளைகள் உன்னை கைவிடலாம், அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் வேதனைப்படுத்தலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ நான் உன்னை கைவிட மாட்டேன். என்ன துன்பங்கள் வந்தாலும் ஓ அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசம், நம்பிக்கை ஓ உனக்கு இருக்கிறதா? எவ்வளவு சூழ்நிலை நினைச்சு பாரு. எல்லாம் நம்மளை கைவிட்டு போயிட்டாங்க. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்மள்ட்ட இல்லை என்றால், ஓ வசனம் போட்டிருக்கு, உம்முடைய வேத வசனம் என்னுடைய மனைய மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என்னோட துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன், என்னோட துக்கத்திலே மரித்து போயிருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய வார்த்தையினால் என்னை தேற்றி இன்றைக்கு என்னை உயிரோடு காத்திருக்கிறீரே, உமக்கு வாயில திறந்து கத்த நன்றி சொல்லுவோமா? இந்த நிமிஷம் வரை என்னை பாதுகாத்து உம்முடைய சமூகத்துல வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நினைச்சு பாரு, எவ்வளவு வேதனையில ஓ கண்ணீர் கவலையில மூழ்கி போயிருப்ப, தற்கொலை பண்ணிக்கலான்ற சூழ்நிலையில கூட நீ போயிருப்ப. ஆனாலும் கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாய் உன்னை தேற்றி இன்னும் உனக்கு ஜீவனை கொடுத்து இந்த திருச்சபையில உன்னை நாட்டியிருக்கிறாரு. அவருடைய சமூகத்துல உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சிச்சுவேஷன்ல உண்மையாய் ஊழியம் செய்யறவங்களுக்கு எங்க பாஸ்டர் அம்மாக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். எத்தனை முறை ஊழியத்தை விட்டுட்டு ஓடி போயிடலாம் முடிவு பண்ணிருக்கோம். ஆனாலும் இல்ல 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 இல்ல, நமக்கா எங்களுக்காக ஒருத்தர், ஓ எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர், ஓ எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் ஓ இருக்கிறபடியினால இன்றைக்கும் ஓ அவருடைய சமூகத்துல ஓ ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உடம்புல அவ்வளவு வேதனைகள், போராட்டங்கள், வெளியே செல்ல முடியாத வேதனைகள், போராட்டங்கள், வலி வேதனைகள் அவ்வளவு ரணகலமா இருந்தாலும் வெளியே விசுவாசிகளுக்கு முன்பாக எங்களை நல்லா இருக்கிறவர்களாக வெளிப்படுத்த ஓ எங்களுக்காக இருக்கிற பரிந்து பேசுகிற கர்த்தருக்காக கர்த்தர் இருக்கிறபடினால் இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறோம், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம், இன்றைக்கும் ஆண்டவரோட சமூகத்தை ஊழியம் செய்கிறோம். அதே போலதான் ஓ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் உங்களை கைவிடாதனாலதான் இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை, கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. சிம்சோனுக்கு எல்லாரும் கைவிட்டாங்க, ஒருத்தருமே இல்ல. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் அவன் வேண்டுதல் செய்த போல, அதே போல இன்றைக்கு நான் வேண்டுதல் செய்வோமா? ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, சொல்லுங்கப்பா, என் கையில ஒண்ணுமே இல்லப்பா, எவ்வளவு பெரிய தேவைகள் இருக்குது அப்பா, என் கண் முன்னாக அவ்வளவு பெரிய தேவைகள் இருக்குப்பா, ஒன்றுமே இல்லாம இருக்கேன். சிம்சோனை போல வலி விலகி பாவத்துல விழுந்து இன்றைக்கு நிற்கிறேன்ப்பா, என்னை நினைத்தருளும் என்று சொல்லுவோம். இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் என்று ஆண்டவரோட ஒப்புரவாங்க. ஆண்டவர்கிட்ட தூரமா போனவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏதோ சும்மா கடமைக்கு பேசிட்டு சிரிப்பு காட்டிட்டு ஜோக் அடிச்சுட்டு போறதுக்கு வரல. ஓ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. ஓ விசுவாச பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுறாரு. அவரோடு நீ ஒப்புரவாகு. மணியை பார்க்காத, வீட்டுல போய் படுத்து தூங்க போற மணியை பார்க்காத, ஆண்டவரோட சமூகத்துல வாய்களை விரிவாய் திறந்து ஒப்புக்கொடு. இன்றைக்கு மரித்தால் எங்க போவோம்? இன்றைக்கு ஆண்டவரோட வருகை இருக்குமானால் எங்கே போவோம்? ஓ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்றாரு. ஓ பரிசுத்த, நான் ஆல்ரெடி ஜெபம் பண்ணி பரிசுத்தமா இருக்கேன், திருப்பியும் பண்ணிப்பிக்கல, திருப்பியும் ஒப்புரவாகு, ஒப்புரவாகு, ஆண்டவரோடு ஒப்புரவாகு, ஆண்டவரோடு வாய்களை விரிவாய் திறந்து ஒப்புரவாகு. என்னை நினைத்தருளும் என்று கேளு. என்னை நினைத்தருளுங்கப்பா, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளுங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. கர்த்தராகி ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, கர்த்தாவே என்னை நினைத்தருளும், என் தேவனே என்னை பலப்படுத்தும் ஓ என்று சொல்லி சிம்சோன் வேண்டுதல் செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஒவ்வொருவருக்கே துதிக்கிற மகிமைகள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், இயேசு ஒருவரே பெரியவர். உயர்த்துகிறோம், நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ, உம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்யுங்கப்பா. ஓ, எங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்யுங்கப்பா. தூரமா இருக்கிற மகனே மகளே நெருங்கி வா என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை நாள் எட்டி பார்த்துட்டே இருப்ப? ஓ, மகா பரிசுத்த ஸ்தலத்தை எட்டி பார்க்க கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள வந்து அனுபவிக்கணும். ஆண்டவருடைய அபிஷேகத்தால் நிரம்பணும். ஆண்டவரோட மீண்டுமாய் அபிஷேகிக்க விரும்புகிறார். மீண்டுமாய் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். மீண்டுமாய் அவருடைய ஊழியத்தை நீ செய்யணும் விரும்புகிறார். மீண்டுமாய் எடுத்து ஓ கழுகை போல ஓ உயர எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? வாய்களை விரிவாய் தந்து ஒப்பு கொடுப்போம். என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. இந்த சூழ்நிலையில அவ்வளவு வேதனையில இருக்கான். பாருங்க ஏசப்பாவோட அன்பை பாருங்க. கண்ணிழந்த பலன் இழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம், கண்ணிழந்த பலன் இழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம், போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம், அது மேலான சிநேகம். எங்கள் இயேசுவின் எத்தனை பேரோட அன்பை உணர்றீங்க? மேலான சிநேகம். இயேசுவின் அன்பை நீ உணர்றியா? ஓ, என்னை கைவிடாத சிநேகம், அது இயேசுவின் சிநேகம். என்னை புறம்பே தள்ளாத சிநேகம், அது இயேசுவின் சிநேகம். எப்படியாப்பட்ட சிநேகம்? அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் எங்கள் இயேசு. ஓ, இவ்வளவு சொல்லி அவருடைய அன்பை நீ நினைச்சு உன் கண்ணு கலங்கலன்னா நீ இன்னும் கல்லான இருதயத்தோட இருக்கான்னு கர்த்தர் வேதனைப்பட்டார். அந்த அநாதி சிநேகத்தை நினைத்து பார்த்து உன் கண்ணு கலங்கல, நீ அவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கலன்னா ஏதோ உனக்கு ப்ராப்ளம். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம், எல்லா சிநேகத்திலும் மகா மேலான சிநேகம். ஓ, கணவனின் அன்பை பார்க்கலும், மனைவியின் அன்பை பார்க்கலும், பிள்ளைகளின் அன்பை பார்க்கலும், பெற்றோர்களின் அன்பை பார்க்கலும், ஓ நண்பர்களின் அன்பை பார்க்கலும், எல்லா சிநேகத்திலும் மகா மேலான சிநேகம் இயேசுவின் சிநேகம். எல்லா சிநேகத்திலும் மகா மேலான சிநேகம். என்ன சொல்லி எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:28 போட்டிருக்கு, என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி. 30ஆம் வசனம். 2 தூண்ல கை வச்சு எவ்வளோ நான் பட்டுட்டேன் ஆண்டவரே, என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. நான் மொத்தமா ஒரே சம்பவத்துல நான் எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு 2 தூணை பிடிச்சி பலமாய் சாய்த்தான். அந்த பலம் எங்க இருந்து வந்தது? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த ஆவியின் பலம் மீண்டுமாய் அவனுக்குள் வந்து பலமாய் சாய்த்தான். கர்த்தர் உன்னை பலமாய் நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் விசுவாச பிள்ளையே, கர்த்தர் உன்னை பலமாய், சாதாரண இல்ல, பலமாய் நிரப்ப விரும்புகிறார். இழந்த அபிஷேகத்தை இரட்டத்தனையாய் தர விரும்புகிறார். பலமாய், இந்த வார்த்தை கர்த்தர் சொல்ல சொன்ன வார்த்தை. விசுவாச பிள்ளையே, நீ இழந்து தவிக்கிறாயா? கர்த்தரோட சைட்ல இருந்து பலமாய் உன் அபிஷேகம் பண்ண விரும்புகிறாரு. நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அதை வாங்கிக்க நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா இருக்கியா? அவர் சைட்ல ரூட் கரெக்டா இருக்கு, உன் சைட்ல கரெக்டா நீ உட்கார்றியா? அவர் சமூகத்துல அவர் தர ரெடியா இருக்காரு. எப்ப வேணா உட்காந்து வாங்கிக்க, ரெடியா இருக்கு உனக்கு. பலமான அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். உன்னை புறக்கணிக்கல, உன்னை வெறுக்கல. மனிதர்கள் உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் நீ இப்படி நீ அப்படின்னு குற்றம் சாட்டிருக்கலாம். இல்ல, கர்த்தர் உன்னை குற்றம் சாட்டல. கர்த்தருடைய பார்வையிலிருந்து உன்னை பலமாய் அபிஷேகம் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பலமாய் அபிஷேகம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. பலமாய் சாய்த்தான். படி. அந்த வீடு முழுவதும் எத்தனை பேர்? கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்தாங்க உள்ள? 3000 பிசாசு. 3000 பிசாசு. உயிரோட இருக்கும்போது கூட 30 பேத்த கொன்னா, 1000 பேத்த கொன்னா. ஆனா இப்ப முழு பலத்தை பரிசுத்தாவின் அபிஷேகம் இவன் மேல இறங்கினதுக்கு அப்புறமேட்டு முழு பலத்தோடு சாய்க்கும் பொழுது பில்டிங் சாஞ்சு மொத்த எதிராளியும் நிர்மலமாய் போய் ஒன்றுமில்லாமல் ஆய் போனார்கள். கரங்களை திருக்க திறமைப்படுத்துவோமா? சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். இல் பொருள் ஆவார்கள். வானத்தின் கீழே இல்லாதபடிக்கு இல் பொருள் ஆவார்கள்.
எங்கடா எனக்கு விரதமா பண்ணிட்டு இருந்தாங்களே, ஆளை காணா எங்கன்னு தெரியல, அட்ரஸே இல்ல. உனக்கு விரதமாக யாரு பண்ணாலும் கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பலமாய் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார், உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார்? இன்னைக்கு என் கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரு. ஓ நன்றி சொல்லுவோம், ஓ நன்றி சொல்லுவோம். கரங்களை உற்சாகமா கத்து நன்றி சொல்லுவோமா? எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா. பலமா எங்களை அபிஷேகம் பண்ண ஆயத்தமா இருக்கிறீரே, நன்றி அப்பா. எவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வம், எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம், எவ்வளவு அப்பா, எவ்வளவு தான் மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சாலும் என் புள்ளன்னு சொல்லி இழுத்துக்கிறீங்களே. ஓ ஒரு தாய் கோழி எப்படி பிள்ளைய அந்த குஞ்சு கோழி வெளியில போனாலும் தன்னோட அழகுனால திருப்பி இழுத்து வச்சுக்குமோ, அதே போல அப்பா மீண்டுமாய் உங்களோட அன்புக்குள்ள எங்களை சேர்த்துக்கிறீங்களே. எல்ஷடா தெய்வத்துடைய தாயின் மார்புக்குள்ளாக, எல்ஷடா தெய்வத்துடைய தந்தையின் அணைப்புக்குள்ளாக, எல்ஷடா தெய்வத்துடைய செட்டையின் கீழாக மீண்டுமாய் எங்களை அணைச்சு வச்சுக்கிறீங்களே. உமக்கு நன்றி 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 நன்றி. சிம்சோன் எத்தனை திருப்பு வாய்ப்பு கொடுத்தீங்களே, எங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. சிம்சோனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, எங்களுக்கு இன்றைக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. உம்முடைய அன்போடு நெருங்குவதற்கு இன்றைக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. ஓ மகனே மகளே ஓடி வா. ஓ இளைய குமாரன் மனம் திரும்பி, கெட்ட குமாரன் மனம் திரும்பி தகப்பனுடைய வீட்டிற்கு வந்தது போல ஆண்டவர் உன்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். எப்ப என் பிள்ளை என் அண்டையில் வரும், நான் பலமாய் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன் என்று, எப்ப என் பிள்ளை என்னிடத்தில் வரும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஓ கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory 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 glory. மகிமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, பலமாய் நிரப்புங்கப்பா, பலமாய் நிரப்புங்கப்பா. ஓ ரெனிவிய ஸ்ட்ரிட் ஃபாஸ்ட் ஸ்பிரிட் லார்ட். ஓ அடிக்கடி மாறுகிற இருதயம் அல்ல, ஓ நிலைவரமான ஆவி, பலமான நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தாங்கப்பா. அடிக்கடி நாங்கள் மாறுகிறவர்களாக இருக்கக்கூடாதுப்பா. நிலைவரமான ஆவிய, அந்த பலமான ஆவிய எங்களிடத்தில் தாங்க பரிசுத்த ஆவியானவரே. ஓ உலகம் மோசமான உலகம், ஆண்டவருடைய அபிஷேகம் இல்லாம உன்னால இந்த உலகத்துல வாழ முடியாது. வாலிப மகனே, வாலிப மகளே, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓ ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தா நீ உலகத்துல வாழ்ந்துடலாம், பரிசுத்தமாய் வாழலாம். நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நிச்சயம் உனக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் தேவை. எத்தனை நாள் இப்படி அந்நிய பாஷை பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அடுத்தவங்களை பேசுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படியே மௌனமா இருக்க போகிறாய்? எப்ப நீ ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷை பேச போற? எப்ப நீ நிரம்ப போற? எப்ப நீ கைத்தட்டி அபிஷேகத்தை பெற போற? ஆண்டவர் உன்னை பலமாய் அபிஷேகம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் உன்னை பலமாய் அபிஷேகம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். ஓ பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ரீகா லதா லபா ஷது ரங்க லமா நக லம். ஓ மைட்டி பரிசுத்த ஆவியானவரே, மைட்டி பரிசுத்த ஆவியானவரே, எவ்வளவு பெரிய பலம் இருந்தால் 3000 பேர்த்த கொல்ல முடியும். ஓ 3000 பேர்த்த கொல்ல முடியும்னா அவருடைய எந்த அளவுக்கு பலமாய் இறங்கியிருப்பாரு. மேல் வீட்டு அறையில இறங்கினாரு, 120 பேர் மேல இறங்கினாரு. பலமாய் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குனுச்சு. இந்த பலமான அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு போ. இனி நீ பலமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வேலைக்கு போ. பலமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீ வீட்டுக்கு போ. எங்க போனாலும் இந்த பலமான அபிஷேகம் உன்னை பாதுகாக்கும். இந்த பலமான அபிஷேகம் உன்னை வழி நடத்தும். அதிகாரிகளுக்கு முன்பாக நீ என்ன பேசுறதுன்னு தடுமாறும் போது இந்த பலமான அபிஷேகம் உன்னை பேச வைக்கும். உனக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. பிசாசோட தந்திரங்களை இந்த பலமான அபிஷேகம் நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் கொடுக்கிறோம்ப்பா. பலமான ஆவியினால் எங்களை நிரப்புங்க தகப்பனே, பலமான ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா, பலமான ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் சிறுகவும் நீர் பெருக உதவி பண்ணுங்கப்பா. அப்பா உண்மையாய் உம்முடைய வார்த்தையை கேட்க, அப்பா உண்மையாய் உம்முடைய சமூகத்துல ஒப்புரவாக அனுகிரகம் செய்தீரே, நன்றி அப்பா. பிசாசின் தந்திரங்களை மனுஷிக்கு வல்லமையில நிர்மலமாக்கி போடுங்க தகப்பனே. ஓ மாம்சீகம் செத்து ஒளிவதாக அப்பா, பொறாமை எரிச்சல்கள் நிர்மலமாய் போட்டு தகப்பனே. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பயங்கரமுள்ள பராக்கிரமசாலியார் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்கப்பா. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். உடைய மகிமை எங்களை பிறகாலை காக்கட்டும். பரிசுத்தமாய் வாழணும்பா, பரிசுத்தமாய் வாழணும்பா, பரிசுத்தமாய் வாழணும்பா. நீங்க விரும்புற அந்த பரிசுத்தை எங்கள் கட்டளையிடுங்கப்பா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட வாரம் முழுவதும் நாங்கள் வல்லமையா எழுந்து பிரகாசிக்க
மத்த நாளை விட இந்த வாரத்துல எங்களை அதிகமாய் நிரப்புங்க தகப்பனே. ஓ மீண்டுமாய் வந்து உம்முடைய சமூகத்துல நாங்க ஜெபம் செய்யும் வரை மாறாத உம்முடைய பிரசனம், இரக்கம், கிருபை, அபிஷேகம் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கட்டும்பா. உமக்காக ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் சிறுகும், நீங்க பிறகு உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.